பல பிஸ்னஸில் இருந்துட்டு சினிமா என்பது அவருடைய மூலதனமாக ஒரு தொழிலாகவே கிடையாது. அவருடைய இலக்குகள் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஆனால் சினிமா ஒரு பேஷனாக வந்து அந்த சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களுமே நல்ல வெற்றிகளை குவிச்சு ஒரு சிறந்த தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் எல்லோரும் பார்த்து வியந்ததும் பாராட்டினதும் பார்த்திங்கன்னா திரு டெல்லி பாபு அவர்கள். அவருடைய அந்த சக்ஸஸை பார்க்கும்போதே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவருடைய செலெக்ஷன் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் புது புது தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போது தான் மீண்டும் பல தயாரிப்பாளர்கள் வர முடியும் அப்படின்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் திடீர்னு ஒரு 3 மாத காலம், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், 3 மாத காலம் திடீர்னு அவர் வந்து அவுட் ஆஃப் டச், அவுட் ஆஃப் கான்டாக்ட், நாங்கள் ரீச் பண்ண முடியல. அவர் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிவிட்டு எல்லா இண்டஸ்ட்ரி நிகழ்வுகளையும் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு மனிதர். பர்டிகுலராக ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஈசி மெம்பராக, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஒரு ஆக்டிவான மெம்பராகவும் ஈசி மெம்பராகவும் இருந்து பல கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு வந்த திரு டெல்லி பாபு அவர்கள் திடீர்னு ஒரு 3 மாதம் அவருடைய உடல்நிலை திடீர்னு தீவிரமாகி அண்ட் ஒரு நாள் அவர் மறைஞ்சிட்டார்னு காலையில் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் 3 மணிக்கு நான் துரை அவர்கள் அமிச்ச மெசேஜ் பார்க்கும்போது உடனே ஷாக்கில் நான் எழுந்தேன். அப்போதுலேருந்து நான் தூங்கவே இல்லை. நான் கால் பண்ணி துரைக்கிட்ட பேசினேன், என்னால் நம்ப முடியல எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போத்துலேருந்து அந்த ஒரு ஷாக்லேயே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கும். அவருக்காக இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட் நம்ம நடத்துறதுல ரொம்ப என்னென்னா இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, அவரோட பயணித்தவங்க. கண்டிப்பாக அவருடைய சக்ஸஸை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து அவரோட இந்த நினைவஞ்சலி செலுத்தணும் நீங்கள் வந்ததே மிகவும் பெருமையாக இருக்குது. அவருடைய படங்கள் மூலமாகவும் அவருடைய ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இன்றைக்கி வந்து அந்த தொடர்ந்து இந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை நடத்துறதுக்கு அவருடைய சந்ததியாக, அவருடைய வாரிசாக நம்மளுக்கு தேவ் விட்டு இருக்காரு. தேவும் கோ ப்ரொடியூசராக துரை அவர்களும் சேர்ந்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நம்ம அவருக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்த போகிறோம். முதல்ல இந்த நினைவஞ்சலி ஈவெண்ட்டில் திரு டெல்லி பாபு அவர்களுடைய அம்மா கோவிந்தம்மாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அம்மா, நீங்கள் மேலைக்கு வந்து அவருடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் அன்வீல் பண்ணணும். நீங்கள் பெருமைப்படுங்கம்மா. இன்றைக்கி இத்தனை பேர் நாங்களாம் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய என்ன மாதிரி சாதனை பண்ணியிருக்கார் பேசும்போது அவர் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காருன்னு நீங்கள் நம்பலாம். சகோதரர் டெல்லி பாபுவுடைய நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனக்கு டெல்லி பாபு வந்து கடந்த ஒரு 7-8 வருஷங்களாக தெரியும். என்னுடைய வீட்டில் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு 10 பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதர்களால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நினைவு கூற முடியும்னா அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து டெல்லி பாபு இருப்பார். சாதாரணமாக வந்து எனக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அது மாதிரி டெல்லி பாபுவோட ஃபோட்டோவை எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் என்னோடய கண்கள் வந்து ஈரமாகவும் பனிக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒன்றும் ஒரு தடவை பாருங்கள். சில பேருக்கு தான் வந்து அதுபோல் ஒரு அமையும். அந்த சிரித்த முகத்தோட, ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட, மிகச்சிறந்த பண்புகளோட,
நான் எப்போது ஒரு தடவை தான் அவரை சந்திப்போம். அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதோ இல்லை நைட் வீட்டுக்கு போகும்போதோ சந்திப்போம். எப்போது இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருப்பார். எப்போவுமே அந்த முகத்தில் ஒரு புன்முறுவலோடு தான் இருப்பார். கடிந்து பேசாத, யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் அவரை பார்த்துருக்கேன். அதுபோல் அந்த குவாலிட்டிஸ் கூட சரியாக திட்டமிடுதல், அனைவரோடும் சரியாக பழகுதல், யாரோட ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இல்லை தூரமாக போயிடாமல் அந்த டிஸ்டன்ஸை மிகச்சரியாக எனக்கு எப்படி அவர் மேலே ஒரு இதுன்னா, அவங்க ஒரு 8-9 வருஷமாக என்னோடய ஆஃபீஸில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. எவ்ரி மந்த்து 5ஆம் தேதி 10/10க்கு என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு ஒரு அக்கௌண்ட். இந்த 8 வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சாலும், கொரோனா வந்தாலும், என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் மட்டும் அந்த 5ஆம் தேதிக்கு 10 பேங்க் ஆரம்பித்த உடனே என்னோடய ஃபோனுக்கு மெசேஜ் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே, நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையிலுமே நாம் அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செலுத்தணும், நினைவஞ்சலி செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம பின்பற்றினாவே நம்ம அவருக்கு செய்கிற பெரிய ஒரு மரியாதையாகவும் நினைவஞ்சலியாகவும் இருக்கும். அவரோட படங்கள் சில படங்கள் சரியாக போகலன்னா கூட, ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார். வெற்றியடைந்த படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல் சில படங்கள் கமர்ஷியலாக வெற்றியடைந்து, திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும். ஆனால் அந்த திரைப்படத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவில் அந்த திரைப்படம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை, வேறு நிறைய பிஸ்னஸில் இருக்கார். நான் கேட்பேன், இப்போ என்ன சார் எப்போ தடவை வரீங்கன்னு. இல்லை சார், நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன், என் சிஸ்டர் சொன்ன தான், நான் இது அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். புவனேஷ்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன், அவன் தான் என்னோடய மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் புவனேஷ், நாங்கள் உங்களோட எப்பவும் துணை இருப்போம். நீங்கள் உங்கள் மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸை நீங்கள் ஒரு 50% நீங்கள் கேரி ஓவர் பண்ணினாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு பண்ணுற நினைவஞ்சலியாக இருக்கும். எங்கள் எல்லாரை விடும் நீங்கள் அவரோட ஒழுக்கத்தையும் அவரோட அந்த பண்பாட்டையும் திட்டமிடுதலையும் மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்கள் அதை கேரி பண்ணிங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அவரோட கனவே நான் கேட்டேன், என்ன சார்னு. இல்லை புவனேஷ்னு ஒரு பெரிய ஹீரோ வைக்கணும் சார், அதுதான் அவரோட கனவு. நீங்கள் அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இடத்தை உயரத்தை அடைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து அவர் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார், சந்தோஷப்படுவார். நான் இல்லைன்னா கூட என்னோட கனவு நிறைவேறிக்குங்கிறது அவர் சந்தோஷப்படுவார். அந்த அளவில் நீங்கள் வேறே குணங்களோட ரொம்ப டெடிக்கேட்னா உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். நிறைய இயக்குநர்களை உருவாக்குனார் மாமா. ஏறக்குறைய 6-7 டைரக்டர்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கார். அந்த எந்த எண்ணமும் செஞ்சு போயிடக்கூடாது, நீங்கள் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறது தமிழ் சினிமாவில் எப்படி நிறைய ஒரு 5-6 கம்பெனிக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கோ அது மாதிரி ஆக்சஸ்ங்கிறது டில்லி பாபு. ஆக்சஸ்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஆக்சஸ்னால் டில்லி பாபுவோட பேர் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் நீங்கள் அந்த டெடிக்கேஷனோடு நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் பண்ணுறோம். இந்த புகழஞ்சலி அவருடைய உண்மையாகவே அவங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. தாய்க்கு மகன் பண்ண வேண்டிய வேலையை மகனுக்கு தாய் பண்ணுறதுங்கிறது உலகத்தில் மிக கொடுமையான விஷயங்கிறது அதுதான். அது மாதிரியான கொடுமை நிகழாமல் இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம். ஆனால் என்னன்னு தெரியாது, நல்லா இருந்தார். நான் இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நான் பார்த்தேன், எங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் இழைச்சிருந்தார், ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தார். என்ன டெல்லி, என்ன இப்படி கொஞ்சம் இழைச்சிட்டிங்களேன்னு. இல்லை சார், கொஞ்சம் டயட்டில் இருக்கேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் சார்னு. என்ன உங்கள் அக்கா பையனை தான் நடிக்க வைக்க போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் ஹீரோ மாதிரி ஆகிட்டே வரீங்களேன்னு கேட்டேன். சிரிச்சிட்டே போனார். அப்போ அவருக்கு அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் அவரை பார்த்த கடைசி முறையாக பார்த்தேன். அந்த முகம்தான் எனக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க அந்த முகம் தான் என்னுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதர். அவருடைய புகழ் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க டெல்லி பாபு, வளர்க அவருடைய புகழ். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக இடத்துல திரு டெல்லி பாபு அவர்கள் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து பல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. திரு டி சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். டெல்லி பாபு என்னோடய ஃபிலிம் கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். பழகிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நண்பர், எல்லாருக்கும் இனியவர் தான்.
அது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறான்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும். எங்களுடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மெம்பர் அவர். ஆக்சுவலாக அவர் ஈஸி மெம்பராக இருந்தார். எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், எல்லாத்தையும் நல்லா ஆர்கியூ பண்ணுவார். யார் ஃபோன் பண்ணி என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் உடம்பு சரியில்லை, ஒருத்தர் இறந்துட்டாங்க அல்லது ஏதோ பிரச்சனை, எவ்வளோ சார் கொடுக்கணும் சார், ஒரு 50,000 உடனே அமைச்சிடுவார். அந்த மாதிரி எதுக்குமே வந்து ஒரு நோ சொல்கிற ஆளோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஒரு சங்கத்தோட நேரத்தை வீணாக்கிட்டு வந்து நம்முடைய அசோசியேஷன் வேலைகள் செய்கிறதுக்கோ எங்களுக்கு ஈக்குவலாக வந்து எங்களோட நிற்பார். நான் ஒரு நாள் சொன்னேன் அவரை, சார் நீங்கள் வந்து நம்ம ஈஸியில் இருக்க வேண்டாம், ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு லார்ஜர் பாடி, அது மதர் பாடி, நமக்கு அங்கே வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் பார்ட்டிசிபேஷன் வேணும், நீங்கள் இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் நில்லுங்க, அந்த எலெக்ஷனில் நில்லுங்கன்னு. ஓகே சார் நீங்கள் சொன்னால் பண்ணுறேன். அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. அங்கே நின்னார், அங்கேயும் எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த கமிட்டி மெம்பர் அப்புறம் வந்து சொன்னார். சார் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார், அது வேறு மாற பாடி, வேறு மாற நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுது சார், நம்ம அங்கே நாங்கள் போனது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரியாலிட்டியோடு அணுகிறவர். கடைசி வரைக்கும் அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு டிஸ்பியூட் வந்ததாக இந்த இண்டஸ்ட்ரியே கேள்விப்பட்டதில்லை, ஒரு பேமெண்ட் டிலேவோ டிஃபால்ட்டோ கேள்விப்பட்டதில்லை. எல்லாமே பர்ஃபெக்ட், எதுலேயுமே வந்து குறையே இல்லாத ஒரு மனிதர். செல்வமணி சொன்ன மாதிரி கடைசி சில நாட்களில் அதிகமாக சந்திக்கல, ஒரு மீட்டிங்கில் தூரமாக இருந்தார். என்ன சார் இப்படி அழைச்சிட்டிங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறா, டயட் பண்ணுறா நாம் நினச்சிட்டோம். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த செய்தி வந்தது, பேரடியாக இருந்தது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கேரியர் அமையிறது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியம் இல்லை, படம் எடுக்கிற எல்லாருமே ஜெயிச்சிடறதில்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1-2 படங்கள் சரியில்லைனா கூட 1 படங்கள் பெரிய படங்கள். அவருடைய சாதனைகள் வந்து பெருசு, அவருடைய அறிமுகங்கள் பெருசு. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையாலுமே தாங்கிக்க முடியல. அம்மா அவர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப மிக வருத்தமாக இருந்தது. அம்மா கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். உங்களுடைய பேரன், அவருடைய செல்லப்பிள்ளை தேவு, எங்களுக்கும் செல்லப்பிள்ளை துரை, எங்களுடைய மிகப்பெரிய அன்புக்குரியவராக நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த எக்ஸஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட அடுத்தடுத்து படங்கள், அவங்க செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கங்களும் நம்முடைய FIFC போன்ற அமைப்பும் உங்கள் கம்பெனியவே எங்களுடைய செல்ல குழந்தையாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து செஞ்சு கொடுத்து, அவர் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக நடக்கணுமோ அதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கிற வேலையை நாங்கள் எல்லோரும் செய்வோம். இது வந்து இந்த இடத்துக்காக சொல்கிற விஷயம் இல்லை, இந்த கம்பெனி விஷயமாக எதுவாக இருந்தாலும் நீங்களே யார் கூப்பிட்டாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மொத்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. சங்கங்களாகவும் நிர்வாகிகளாகவும் நானாகட்டும், தனஞ்சயன் அவர்களாகட்டும், செல்லுமணி அவர்களாகட்டும், அத்தனை பேரும் உங்களுடன் இருந்து இந்த கம்பெனி மேலும் மேலும் புகழ் பெறுவதற்கும் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கும் தேவ் என்ற மாபெரும் கதாநாயகன் உருவாவதற்கும் நாங்களும் கூடவே பயணிப்போம் என்ற உறுதிமொழியை லீலிபா அவருடைய நினைவஞ்சலியிலே கொடுத்து உறுதிமொழியை கொடுத்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த மேடை எனக்கு ஒரு கூட்டுப்படை. நான் சாரோட இறந்த அன்னைக்கு என்னோட இயலாமை வர முடியாமல் போயிடுச்சு, மன்னிக்கணும். மற்றும் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும், அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார் PRO சார், இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னார். ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் எதுவும் இது வரைக்கும் பார்க்கல நம்ம தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு சிறப்பாக யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்கிற ஒரு காரியம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இப்படி எடுத்து நடத்துனதுக்கு, அதுக்குள்ளே நம்மலாம் வந்ததுக்கு அவங்க PRO சுரேஷ் சந்திராவுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திலீப் பாபு சார் ரொம்ப பழக்கம் இல்லை, எனக்கு கரெக்டாக நினைவு இருக்குது. அவர் கூட நான் ஒரு 3 முறை பேசியிருக்கேன் பிஸ்னஸ் விஷயமா. ஏன்னா நான் ஜிவி பிரகாஷை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கனால, அவரும் ஜிவி பிரகாஷ் வச்சு 2 படம் பண்ணனால எப்போ காட்டாலும் அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக பதில் சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயம் இல்லாலும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தயாரிப்பாளர் அட்வைஸ் பண்ணுறதும் சரி,
நம்ம ஒரு ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவர் கொடுக்குற தெளிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அவர் கூட எங்கே பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஒரு சில தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவம் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாருங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ப்ரொடியூசர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி கதை கேட்டு அந்த கதைக்கான நடிகர் அதுக்கான டெக்னீஷியனில் செலக்ட் பண்ணுறதில் ஒரு தனித்துவமான தயாரிப்பாளர். இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் இவரோட இழப்பு வருகின்ற புதிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதுதான் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். அவர் ஒரு 7-8 படம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து கேமராமேனாகட்டும் இயக்குநர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்பை மீண்டும் நீங்கள் தேவாவிய நீங்கள் இதை ரொம்ப கடைப்பிடிக்கணும். எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் புதிய இயக்குநர்களோட புதிய பரிமாணத்தோடு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவேன். அப்படிப்பட்ட தயாரிப்பாளரை இழந்துட்டோங்கிறபோது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக இந்த நிறுவனம் அதே ஃபாலோ பண்ணணும் ஆசைப்பட்றேன். வணக்கம், நன்றி. It's not a good place to, be in, because where a mother is unveiling the photo of her son, I really feel that particular moment. And it's so sad because Dilip Babu sir was a genuine producer. A producer, what does a producer mean? A producer is somebody who knows what is that he wants to make. He was never agreeable to either a director or a hero or something like that. He wanted to make movies which he loved, and I hope his successor will follow that and take the company to bigger heights. In this particular moment, I really pray to God to keep his entire family and give them strength to overcome this huge grief, which is very, very difficult to accept. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். திலீப் பாபு சாருக்காக இந்த டைம் எடுத்து நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திலீப் சார், அவரை நாங்கள் மாமா தான், பட் நான் சாருன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. அவரை பல வருஷமாக க்ளோஸாக பார்க்குற சான்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. அவரை வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல ப்ரொடியூசரு, அதெல்லாம் தாண்டி அவரை பர்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்குமே நான் பார்த்ததில்லை என்னோடய சரௌண்டிங்ஸில். அவருக்கு எல்லாத்தையும் விட லவ் பண்ணது அவரோட கம்பெனி, அவரோட வேலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவரோட ஒரு கம்பெனி அவரோட ஒரு குழந்தை. அவர் இல்லாதது எங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியலை. பட் அவர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, இத்தனை வருஷத்தில் எங்கே கற்றுக் கொடுத்துட்டு போனாரோ, எங்கள் கூட அவர் இருக்கதான் நினச்சி நாங்கள் அதை ஒன்றும் அவரை விட பெருசாக திங்க் பண்ண முடியாதாலும் அவர் சொல்லி கொடுத்த வழியில் நாங்கள் அதை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போக அவரோட எல்லா வெஞ்சர்ஸும் அவர் எப்படி இருந்தால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும். கட்டி தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. இவர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வருஷ காலமாக அவர் கூடயே இருந்து, இப்போது உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா, இப்போது சபரிமலைக்கு போகும்போது இந்த பாதைன்னு ஒன்று திறப்பாங்க, பெரிய பாதைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோன்னா, பூஜாரிங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வழியை காமிச்சு எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி என் கூட இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வழியிலே எல்லோரும் ஃபாலோ பண்ணி அதை பின்தொடர்ந்து நம்ம பண்ணோன்றது
அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் சார்பாக ஒரு சிறிய கவிதாஞ்சலி. என் நண்பர் இந்த கேப்ஷனை போட்ட தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றமை நன்று, அது அவருக்கு சால பொருந்தும். மறைந்த என் நண்பன் ஜி டில்லிபாபுவுக்கு என் இரங்கல் கவிதாஞ்சலி. நட்பிற்கு இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்த என் நண்பனுக்கு என் இதய அஞ்சலி. வாழ்க்கையில் பலருக்கு ஒளி தந்து வழிகாட்டியாக விளங்கிய எங்கள் கலங்கரை விளக்கே, நட்பின் இலக்கணமாய் வாழ்ந்து இமயமே, எங்கள் மனதை களவாடிய கல்வனே, நட்பில் நல்லவனாய் தொழிலில் வல்லவனாய் என் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த பேச்சுலரின் பேச்சுலரே, பல தொழில்களில் வெற்றி பெற்று விளங்கிய எங்கள் தொழில் ராட்சசனே, பல முடிவுகளை வியாபாரத்தில் தைரியமாக எடுத்து எங்களை எல்லாம் மிரளச் செய்தவனே, பலருக்கு வாழ்க்கை தந்து இரவு பகல் பாராமல் உழைத்தவனே, இரவுக்கு 1000 கண்கள் உண்டு என உணர்த்தியவனே, நியாயத்துடன் என்றும் நாணயமாக இருந்த எங்கள் மரகத நாணயமே, நீ எடுத்த பல முடிவுகளில் உறுதியாக நின்ற எங்கள் உரிமையினே, மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் ஆரம்பித்து இன்று அனைத்திலும் ஹை கிளாஸாக வாழ்ந்து மறைந்தவனே, யார் அழைத்தது உன்னை இவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியிலிருந்து? பல வாழ்க்கை வளையங்களை கடந்து வந்து உன்னை இறுதியில் மலர் வளையம் வைத்து ஓமை கடவுளே, இது நியாயமா உனக்கு? என்றும் உணர்வாய் உயிராய் எங்கள் நண்பர்களுக்கு இருப்பாய். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நான் இவங்க எல்லாருமே டெல்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம். அண்ட் எங்களால் நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கும் நாங்கள் டெய்லி நைட்டு தூக்கம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அவங்க கூடயே இருந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நான் நங்கநல்லூரில் இருக்க வீட்டு பக்கத்தில் தான் அவன் முன்னாடி ஃப்ளாட் இருந்தது. ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஐஎன் கார் பஜீரோ வாங்கினோன்னே என் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் பேக், என்னை கூப்பிட்டு போனேன். அது மாதிரி நிறைய காரு, ஒரு கார் வாங்கும்போதும் இஸ் அ கார் லவர். ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் தட். கார் மட்டும் இல்லை, இஸ் கன்வைசர் ஆஃப் டேஸ்ட். அது எங்களுக்கும் ஹீ ஷோட் அஸ் வாட் இஸ் லைஃப். எங்களால் மறக்க முடியல. பட் வி ஆர் ட்ரைங் டு வாட் டு சே தெரியல, பிகாஸ் வி ஆர் ஸோ பர்சனலி க்ளோஸ் டு ஹிம். எங்களால் வி நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் இட், வி நாட் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் இட். பட் எப்படியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வில் பி லிவிங் இன் இஸ் என்ன சொல்கிறது, நினைவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தேங்க்யூ. His passion towards cinema and arts and his business is impeccable, and in decision making is immaculate. He had a sound knowledge in all field where he worked. He had a Midas touch, whatever he touched under the sun. பல இயக்குனர்களை ஃப்ரம் சக்திவேல் பெருமாள் சாமி, சதீஷ், மாறன், மிஸ்டர் ராம்குமார், இப்போது இயக்கிட்டு இருக்கிற இயக்குனர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அனைவரும் அவரை பின்பற்றி அந்த ஒளியிலிருந்து நாம் ஒளி பெற்று வழிநடத்துவோம் என நம்புகிறேன். தேவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாமா மாதிரி அவரை மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அவர் போட்டு கொடுத்த பாதையில் நம்ம கண்டிப்பாக போவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானுமே அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். நாங்கள்லாம் அவருக்கு கிட்டத்தட்ட 89லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்கு பெரிய இழப்பு. நண்பர்கள் அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுன்றது இனிமேல் கிடைக்காது. அந்த நண்பர் வந்து ஏற்படுத்திட்ட கேப்பு அது என்றைக்கும் நிரம்பாது. அவர் நினைவுகளோடு வாழ்வோம். நன்றி. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக டெல்லி பாபு சார்னாலே எல்லாருக்கும் வந்து பண்ண போகிறேன், வெகுவரியில் அதுக்கான பிளான்லாம் போயிட்டுருக்கு அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக கொடுத்த ஏஆர்கே சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப
என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ 2 ஸ்டார்ட் பண்ணி வேறு ஈவெண்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அந்த விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்படி நான் இந்த மாதிரி ஒரு பேசணும்னு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2016 பிகினிங்கில் தான் இந்த மாமனிதனை நான் வந்து சந்தித்தேன். அப்போது பூர்ணேஷ் 2 பேரும் தான் அந்த மரகநாணயம் கதை கேட்டாங்க. அவங்க கேட்டது சார் ஒரு அரை மணி நேரம் தான் கேட்டார். கேட்ட உடனேயுமே அவருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்த கட்டத்தில் போய் டக்குன்னு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு முதல் பட இயக்குனருக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு, வரம். அது ஏதாவது நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்த சிரமங்களுக்கு என் கூட இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணி விட்டார். எந்த இடத்துலையும் அவர் நினச்சிருந்தா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஸ்கிரிப்டுக்கு போயிருக்க முடியும். அவ்வளோ கதைகள் இருந்தது. இருந்தாலும் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சிலர்கிட்ட இருக்கும். பட் இவர்கிட்ட இருக்கிற மனிதம் நான் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை. ஒரு வேளை அவங்ககிட்ட பழகின்னு தான் தெரியும். பட் அந்த மனிதங்கிற ஒரு விஷயந்தான் இவர் தயாரிப்பாளர் தாண்டி ஒரு மாமனிதனாக நிறுத்துதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 22 அதான் அவரை கடைசியாக நான் மீட் பண்ண சந்திப்பு. அவர் தான் கடைசி ஆஃபீஸ்க்கு வந்த நாள். எனக்கு தெரியாது அவர் இப்போ 22ஆந்தேதி போனவர் திரும்பி வரமாட்டார்னு நினைக்கவே இல்லை. ஒரு அதாவது செல்வமணி சார் சொல்லிட்டு போன மாதிரி ஒருத்தங்களோட ஃபோட்டோவை பார்த்து நமக்கு கண்ணீர் வருதுன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் அது நம்ம வராது. இது வந்து இது ப்ரொடியூசர் தாண்டி எனக்கு அப்பா மாதிரி தான் எப்போவுமே. இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும், சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா மாதிரி தான். எப்போவும் அவர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகட்டும், நல்ல நல்ல இயக்குநர்களுக்கு ஒரு அப்பாவை இழந்த ஒரு குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். தடுமாறி நிற்கிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக நாங்கள் மீண்டு வருவோம். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு தேவுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அடுத்த துறை இருக்காங்க. நல்ல அது போக நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. எப்போ வேணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காரு. எந்த உதவினாலும் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் முன்னாடி வந்து செய்வோம். அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வாக்கு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. வந்திருக்கிற எல்லாரும் இத்தனை பேர் இதை மதித்து சாருக்காக வந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். எனக்கும் திலீப் பாபு சாருக்கும் எந்த விதமான நட்போ தொடர்போ எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 மீட்டிங்கில் மீட் பண்ணியிருக்கோம். அவரோட ரொம்ப அந்த லட்சணமான முகம், இயல்பான சிரிப்பு, ரொம்ப யதார்த்தமாக பேசினார். என்னை யாருன்னு தெரியாது, ஒரு நடிகராக தான் அவருக்கு தெரியும். இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்க மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது பேசினது தான். அவர் இறந்தாருங்கும்போது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. நம்மளுக்கு சில பேரை வந்து எதுக்கு பிடிக்கும்னு கூட தெரியாமல் பிடிக்கும். அது மாதிரி தான் எனக்கு இவர். சரி, அவர் மறைந்த அன்னைக்கு என்னால் அட்டன் பண்ண முடியல, நான் இல்லை, வெளியூரில் இருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நிறைய பேர் நல்லா இருப்பாங்கங்கிறது என்னோட ரொம்ப அழுத்தமான எண்ணம். ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப அழகாக அற்புதமான படங்களை கொடுத்தாரு, வெற்றியும் பெற்றிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது. இப்படி அவருக்கு நிறைய இருக்குது. பட் எங்கேயும் அவரோட மறைவு என்னையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அது மேபி இஸ் பர்சனாலிட்டி, இல்லை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வந்து ஒரு 5-10 minutes, ஐ டோன்ட் நோ, வாட் எவர், இட் கனெக்டட் மீ வெல். ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங். ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தர் போகிறதுங்கிறது வந்து யாருக்குமே சங்கடம். அவங்க குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன செய்யலாங்கிறது வந்து நிறைய கோச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசின எல்லாரும் சொன்னீங்க. ஸோ யூ ஷுட் டேக் இட் அப் அண்ட் டேக் இட், மூவ் இட் ஃபார்வர்ட். நன்றி சார். அடுத்து நடிகர் திரு முனிஷ்காந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க பண்ண படங்களில் வந்து நிறையா படங்களுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் டெல்லி பாபு சார் தான். அதே மாதிரி முண்டாசுப்பட்டி, மாநகரம், அதுக்கு பிறகு மரதநாயகம், இந்த மூணுமே வந்து கேரியரில், சினிமா கேரியரில் முக்கியமான படம். அந்த மரதநாயகம் அப்போ தான் வந்து சாரம்பரங்களை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு இயல்பா, அதாவது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மரதநாயகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள்லாம் அப்கமிங் இது. மரதநாயக கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்பி வந்து டைரக்டர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்ட மாமனிதர் தான். அதே மாதிரி வந்து நிறையா டைரக்டர்ஸை உருவாக்குனவர் இருந்தது தான், இன்னும் நிறையா உருவாக்கியிருப்பார். ஒரு 1000 பேத்துக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அது பூர்ணி செய்வார்னு நம்புகிறேன். எனக்கு பேச வரல. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி தான், சாராவது ஒரு 10 மினிட்ஸ் மீட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சார் கூட சுத்தமாக ஒரு பழக்கமே கிடையாது. பட் சார் சொன்ன மாதிரியே இவர் மறைஞ்சிட்டாருன்றது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த 10 டைரக்டர்ஸ் மூலமாக எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க உருவாக்கியிருப்பாங்க. ஈவன் இன்க்ளூடிங் அசோக் கூட நாங்கள் ஓமே கடவுளை பண்ணும்போது அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்துருக்கேன், ஹாய் கூட சொன்னதில்லை. இன்னும் இவருடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது. மேலேருந்து அவர் இன்னும் அவங்க குடும்பத்தை நல்ல தைரியத்தோடையும் நல்ல ஸ்ட்ராங்காக வழி நடத்துவாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையில இல்லை, எனக்கு பேசுறதுக்கே வரல. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் இன்றைக்கி சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து டெல்லி பாபு சார். நான் அந்த மேடைக்காக சொல்ல, ஏன்னா இங்கே சிலருக்கு தெரியும் வந்து ராட்சசன் கதை வந்து கிட்டத்தட்ட 35 நிராகரிப்புகளை சந்திச்சிருக்கு அந்த கதை. அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு சினிமா மேலே பெரிய வெறுப்பே ஆயிடுச்சு. அப்போது 36வது ஆள் தான் டெல்லி பாபு சாருக்காக சொன்னேன். அவர் கதை கேட்டு முடித்தோடனே யோசிக்காமல் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அதுக்கு வந்து சந்தோஷப்படல. உடனே கேட்டேன், இல்லை நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் இன்றைக்கி போக சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து இல்லை வேண்டான்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்டேன் அவருக்கு. இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் அது மாதிரி நிறைய கேள்வி கேட்டேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை உடனே ஆரம்பித்தார். எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவருக்கு தெரியும் இந்த கதை வந்து நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க, வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இயல்பாகவே அவருக்கு ப்ரொடியூசர்களாக தோணியிருக்கு, அப்போ இந்த கதை இத்தனை பேர் வேண்டான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் கதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை வந்து இதை நம்பி எடுக்கலாமா, இல்லை வந்து இது இப்படி சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து ஒரு காமெடியான படம், இது இவ்வளோ சீரியஸான கதையை ஹேண்டில் பண்ணிடுவாரா, இப்படி எந்த விதமான சந்தேகமும் வந்து அவர்கிட்ட இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு நாள் கூட படம் அன்னைக்கு அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, கதை மேலே வச்சுருந்த நம்பிக்கை கடைசியில் ரிலீஸ் வரைக்குமே ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அவருக்கு அந்த டவுட்டே வரல. எனக்கு அது பெரிய, இப்போவும் நான் நினைக்கிறது அது ஆச்சரியமாக நினைப்பேன். ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் ப்ரொடியூசராக இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை அது கேட்காம இருந்தால் ஆச்சரியம் இல்லை. எனக்கு அவர் புது ப்ரொடியூசராக அந்த டைமில் 2 படம் தான் முடிந்தார். அப்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை வச்சது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட என் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு தான் இருந்தார். அது ராட்சசன் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு சில தாமதங்கள் ஆச்சு. அந்த 3வது படம் பண்ணுற அந்த கதைக்கும் நிறைய நிராகரிப்புகள் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு கூப்பிட்டு அவர் வந்து சொல்கிறதில்ல, ராம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எந்த கதையை எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க,
அப்படின்னு சொல்லி எப்பவுமே என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருப்பார். அதனால் நமக்கு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிற ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அது கஷ்டம். அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது. நான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு ஆளை அப்படி ஒரு மனுஷனை நான் இழந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா நிறைய தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தை அதுதான், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கைங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட எப்போ மீட் பண்ணும்போதும் சொல்லுவார். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக பார்த்தா அது பெரிய நம்பிக்கை என் மேலே வைக்கிற ஆட்கள் இழக்கிறது வந்து பெரிய சொத்தை இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் பட் இன்றைக்கி வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப 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 நன்றி சார், என் மேலே வச்சிருந்த அத்தனை நம்பிக்கைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ ராம்குமார். நன்றி. அடுத்து இயக்குனர் திரு ஸ்ரீ கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் டில்லி பாபு சாரை வந்து அவரோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அவரை தெரியுன்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். இப்போ செல்வமணி சார் சொன்ன மாதிரி லைஃப்பில் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் டில்லி பாபு சார். அவர் ஃபஸ்ட்டு ஒரு உருமீன் படம் முடிச்சுட்டு கதை கேட்டுட்டு இருந்தப்போ நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அவர் மரகத நாணயம், ராட்சசன் 2 படங்கள் பண்ணுறதால அதை முடிச்சுட்டு பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்குள்ளே நான் ஒரு படம் பண்ணுற ஒரு இது கிடச்சிச்சு. ஆனால் நான் இந்த 10 வருஷமாக சாரோட தொடர்ந்து எப்பவும் பேசிகிட்டே இருப்பேன். சார் அவரோட எல்லா படத்தோட பூஜையில் ஆரம்பித்து ரிலீஸு, ப்ரிவ்யூ எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுவார். எனக்கு சார் கூடயே இருந்த மாதிரி தான். அவரோட ஒரு படம் பண்ண முடியலன்றது வந்து லைஃப் லாங் அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாகவே இருக்கும். சார் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு மனிதர். அவர் எப்போவுமே அவர் பண்ணுற எல்லா படங்களை பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ பேஷனேட்டாக சொல்லுவார். அவர் அந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, இந்த டைரக்டர் ரொம்ப நல்லா வருவார்னு. அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம், இங்கே படம் பண்ண இந்த டைரக்டர் அடுத்து இப்போ இந்த பெரிய ஹீரோவோட படம் பண்ணுறாரு, இந்த டைரக்டர் இங்கே இருக்கார், இந்த டெக்னீஷியன் இப்படி இருக்காருன்னு. ஒரு ப்ரொடியூசராக அவர் இவ்வளவு தன்னோட படங்களை இவ்வளோ பர்சனலாக அவ்வளோ இமோஷ்னலாக பார்த்த ஒரு மனிதர் அவர். நான் சாரை கடைசியாக ஒரு 3 months முன்னாடி யதார்த்தமாக தேட்டரில் மீட் பண்ணேன். அப்போ கூட ஒரு படம் பார்க்க வந்திருந்தார் ஒரு ஆடியன்ஸாக. இந்த படம் நல்லா ஒர்க் ஆகுது இல்லைங்க அப்படி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அதுதான் சாரை கடைசியாக பார்க்குறோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சாரு அவர் பில்ட் பண்ண அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் இங்கே தேவில் ஆரம்பித்து துரை பிரதர் எல்லாருமே அது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். அது அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், அந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொன்ன மாதிரி ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்ற அந்த பிராண்டும் டில்லி பாபு சாரும் எப்போவும் இருப்பாங்க. அதை தொடர்ந்து எல்லோரும் இது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீ கணேஷ். அடுத்ததாக முனை கொடுத்த படம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு டில்லி பாபு சார் தான் காரணம். 2016 நினைக்கிறேன், சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்த்துட்ருக்கேன். அப்போது உருமீனில் ஒர்க் பண்ண ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து என்னை மீட் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, ஏதாவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சாரோட நம்பர் கொடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உடனே அப்படின்னாரு. நான் உடனே ஃபோன் பண்ணேன். தேட்டர்லேருந்து வெளியே வந்து வழக்கமாக ப்ரொடியூசர்ஸ் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் அப்புறம் கால் பண்ணுறேன்னுவாங்க. இவர் உடனே நீங்கள் யார் என்னன்னு கேட்டால் நான் டீட்டெயிலாம் சொன்னேன். இந்த மாதிரி சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க இந்த மாதிரி சொன்னேன். இமீடியட்டாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி பூர்ணேஷும் அவரும் ஒரு க்ரைம் கதையை சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க.
எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து ஓகே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தோன்னா ஒரே வாரத்தில் திரும்ப கால் பண்ணி வாங்க மறைமலை நகருக்கு வாங்க, உங்கள் கதை திரும்ப சொல்லுங்கன்னாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 10 பேர் உட்காந்துட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு மார்க்கெல்லாம் போடுறாங்க. அவர் அப்படி தான், என்னென்னா தனக்கு மட்டும் ஒரு கதை பிடிக்கக்கூடாது, தன்னை சார்ந்தவங்க தங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்டு தான் எல்லாமே டிசைட் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாருமே கதையை கேட்டு டிசைட் பண்ணி அந்த வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. அப்போ கூட உடனே வரல, நிறைய பிரச்சனைகள். இந்த படத்தை ஆரம்பிக்கிறது தான் இருந்தார். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி மரகத நாணயம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ராட்சசன் பண்ணாங்க. நான் கூட சந்தேகம் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. உங்ககிட்ட கொடுத்த ஒரு வாக்கை நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக நான் பண்ண முடியும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி நைட்டு 11:15 மணிக்கு கால் பண்ணி அடுத்த நாள்லேருந்து ஆஃபீஸ் வாங்கினார். என்னால் நம்பவே முடியல. ஆஃபீஸ் வந்து நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன், ஜான் விஜய் சார் பண்ண ரோலை நான் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு பக்கம் எனக்கு விருப்பம் இல்லை அதில், ஏன்னா அவர் தயாரிப்பாளராக மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் எப்படி தயங்கி யோசிச்சுட்டே இருந்தேன். சொல்கிறதுக்கும் தயக்கமாக இருந்துச்சு, ஏன்னா படத்தை நிறுத்திட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். இருந்தாலும் தைரியமாக போய் அவர்கிட்ட வந்து இல்லை சார் எனக்கு நீங்கள் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டார். இந்தந்த காரணங்கள் சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். வேற ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் உடனே ஆஃபீஸை விட்டு வெளில போடான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சாரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படத்தை அவ்வளோ நல்லா கொண்டு வந்தார். திடீர்னு பார்த்தா டிமானிசேஷன் வந்துடுச்சு. அப்போ மறுபடி பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு அவர்கிட்ட போய் நின்னேன். நம்ம ஃபுல்லாக ஒயிட்டில் தாங்க பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஷூட்டிங் பண்ணுங்கன்னாரு. அது மட்டும் இல்லை, படம் ரிலீஸ் ஆகி அது முடிஞ்சு எனக்கு அடுத்த படம் கமிட் ஆகுதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்த படம் நான் உதயநிதி சாரை வச்சு பண்ணேன்னு கேள்விப்பட்டு அந்த பூஜைக்கு வந்து என்னை வாழ்த்துட்டு போனார். என் ப்ரொடியூசர்கிட்ட என்னை பற்றி பேசினார். அதுக்கு அடுத்த படம் இப்போ ஜிவி சாரை வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ரொடியூசரோட லிங்க்ல இருப்பார். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படத்தை பற்றி விசாரிப்பார், ஒழுங்காக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், ஹிட்டு கொடுக்கணும், நீங்கள் என் பேரை காப்பாற்றணும் அப்படின்னுவார். ரொம்ப நம்பிக்கையாக இருந்து கடைசியாக அவர் நான் மீட் பண்ணது ஒரு கதையை கூப்பிட்டு சாண்ட் லோகேஷ் சொன்னார், ஒரு நல்ல கதை வச்சுருக்கீங்களாமா வந்து சொல்லுங்கள் அப்படின்னா. நான் போய் சொன்னேன், நிச்சயமாக அந்த படம் பண்ணலாம், ஆனால் பட்ஜெட் தான் கொஞ்சம் அதிகம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க அப்படின்னாரு. அன்றைக்கி தான் நான் சாரை மீட் பண்ணது. அது மட்டும் இல்லை, நல்ல திறமசாலிகளை உங்கள் படங்களில் யூஸ் பண்ணுங்கன்னு அடிக்கடிக்கு கால் பண்ணி பேசுவார். இந்த படம் பார்த்தேன், இவர் நல்லா பண்ணியிருந்தார், நம்ம படத்தில் இது பண்ணுறாரு, இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை இன்றைக்கி இல்லைன்றது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட ஃபோன் வராதான் நான் எங்கிட்டே இருப்பேன். இனிமேல் அவருக்கு நான் எப்படி ஃபோன் பண்ணுறது, அந்த நம்பர்லேருந்து காலும் எனக்கு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ மாறன். அடுத்த எல்லோருக்கும் வணக்கம். நானும் அசோக்கும் ப்ரொடியூசராக பண்ண ஃபஸ்ட்டு படம் ஓ மை கடவுளே. அதுக்கு ஒரு நாள் கதை கேட்டார், அடுத்த வாரமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டாரு. அடுத்த 90th டே ஷூட் போயிட்டோம், கரெக்டாக முடித்தார். ஓகே, கரெக்டாக சூப்பராக ரிலீஸ் பண்ணார் சக்தி சாரோட. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ், எப்படியோ ஒரு படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணோன்னு. ஸோ பயங்கரமான கைடன்ஸாக இருந்தார். எனக்கு வந்து நீலிபாபு சார் நினைக்கும் போதே அவரோட ட்ரீம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே அதான் நினச்சேன், எவ்வளோ ஆம்பிஷன்ஸ், எவ்வளோ ட்ரீம்ஸ் இப்படி டக்குன்னு இப்படி நடந்துருச்சு. பட் அவர்கிட்டேருந்து சார் சொன்ன மாதிரி எப்படி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ப்ராஜெக்டை கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இனிமேல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு பேச தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைக் ரைட் ஃப்ரம் மரகத நாணயம்லேருந்து ராட்சசன், கல்வன், ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருந்தார் சார் என்கிட்ட.
எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கையில் இன்னுமே சார் இல்லை, நம்ம இப்படி ஒரு ஈவெண்ட்டில் இருக்கோம், அவருக்கு ஒரு நினைவேஞ்சல் அப்படின்னு எனக்கு இதுமே இன்னுமே என்னால் பிலீவ் பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. நிறையா மூமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. சார் கூட நான் நிறையா சண்டை போட்டிருக்கேன், நிறையா சந்தோஷமான மூமெண்ட் இருக்குது. இப்பப்போ அவர் ஃபோனில் அவரோட வாய்ஸை எடுத்து அப்பப்போ கேட்டுருக்கேன். தெரில, எனக்கு ரொம்ப உண்மையாலுமே சார் அன்றைக்கி சுரேஷ் சார் சொன்னார் ஆக்சுவலாக, நீங்கள் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 10 பசங்க இருக்கீங்க, 10 குழந்தைங்க அவருக்குனாரு. அது ஆக்சுவலாக உண்மை. ஸோ டில்லி சார் இல்லை அப்படின்னா எனக்கு சினிமாட்டோகிராஃபராக எனக்கு அது வந்து 3வது படம் நினைக்கிறேன். பட் ஏதோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் பண்ணேன். பட் ஏன்னா என்னோடய சினிமா கரியர் டில்லி சார்ட்டு தான் ஆரம்பித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ டில்லி சார் ஆக்சுவலாக அவருடைய ஹார்ட் ஒர்க், நான் ரொம்ப பர்சனலாக பேசுவேன். சார் ஏன் சார் சரியாக சாப்பிட கூட மாட்டேன்றீங்க? ஏன்னா ஒரு திருப்தியாக கூட அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒர்க்குனே தான் இருப்பார், சின்சியராக இருப்பார். நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு மெசேஜ் போடுவேன், திடீர்னு 1 மணிக்கு ரிப்ளை பண்ணியிருப்பார். சம்டைம்ஸ் பார்த்தோம்னா காலையில் 5 மணிக்கு ரிப்ளை பண்ணியிருப்பார். அவர் எப்போ தூங்குறாருன்னு தெரில, எப்போ சாப்பிட்றாருன்னு தெரில. அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய சின்சியாரிட்டி நிறையா கற்றுருக்கேன் அவர்கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது வந்து லைஃப்பில் என்னோட மூச்சு நிற்க வரைக்கும் டில்லி சார் வந்து என்னோட ஹார்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருப்பார். ஸோ அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ஸ்ரீதர் விட்டு கூட நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன், ரொம்ப விளையாட்டாக பேசிப்போம். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ உரிமை வந்துருச்சு. அண்ணன் மாதிரி இல்லை, அவர் அண்ணன் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் நானும் அவரும் நிறையா ரொம்ப மனசு விட்டு பேசுனதில்லை. ஒரு முக்கியமான கல்வன் ரிலீஸ் டைமில் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். அம்மா, சாரு, நான் 3 பேரும் மருதமலை கோயிலுக்கு போனோம். ஸோ அந்த நாள், அந்த மொமெண்ட் லைஃப்பில் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. சார் கூட போய் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் டீ கடையில் போய் 2 பேரும் டீ குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசவே இல்லை, சும்மா அப்படியே நின்றுட்டே இருந்தோம். நான் இடையில ட்ராப் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லை சார் நான் இங்கேருந்தே போய்க்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வர சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூப்பிட்டு போய் நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல என்னை ட்ராப் பண்ணிட்டு தான் போனார். அவ்வளோ ரெஸ்பெக்டான ஒரு ஹியூமன் பீயிங் சதீஷ். அவர் சொன்ன மாதிரி யாரையும் எனக்கு தெரிஞ்சு வாடா போடான்னு அவர் சொன்னதில்லை, வாயா போயான்னு சொன்னதில்லை, வாங்க போங்கன்னு மட்டும்தான் சொல்லுவார். எவ்வளவு சண்டை இருந்தாலும் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். சச் அ ரெஸ்பெக்டபுள் ஹியூமன் பீயிங். அண்ட் அதே மாதிரி ஒரு பேஷன். நான் ரொம்ப ஆச்சரியமாக பேசுவேன், ஸ்ரீதர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் சாரை பற்றி. நான் பூர்ணேஷ்கிட்ட கூட நிறைய பேசுனதில்லை. ஸோ ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாரு. எப்போ இன்னைக்கு மண்டே கால் பண்ணால் சிங்கப்பூரில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரின்னு வியாழக்கிழமை பேசலாமான்னு கேட்டால் இப்போது சார் வேறு கண்ட்ரியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஒருத்தர்னால இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் சார்கிட்டேருந்து நிறையா லேர்ன் பண்ணிட்டேன், நிறையா நல்ல விஷயங்கள். உண்மையாலுமே அவர் இழந்ததை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய இழப்பு. அண்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு அண்ணனாக ஒரு மிகப்பெரிய இழப்பு. எனக்கு உண்மையாலுமே எனக்கு அவங்க நைட்டு கால் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது நான் தூங்கிட்டேங்காட்டி எனக்கு தெரில. காலையில் திடீர்னு 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபோனு பார்க்குறேன், எல்லாத்தோட மெசேஜ் இருக்குது. எனக்கு ஒரு செகண்ட் இது கனவா இல்லை நினைவான்னு கூட எனக்கு தெரில. ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே மியூட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீதர் கால் பண்ணி நான் பேசினேன். நான் பயங்கர சண்டை போட்டேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னப்போ நான் வந்து சாரை பார்க்கணுன்னு கேட்டிருந்தேன். நான் ஏன் அப்படி பண்ணீங்க என்கிட்ட, கடைசி வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நான் சார் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து. ஏன்னா அவரை என்றைக்குமே என்னோட மனசில், என்னோட நினைவுகளில் வந்து அவர் என்றைக்குமே சிரித்த மாதிரியே இருக்கணும். ஸோ அவர் அந்த அழகான முகம் மட்டுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் என்னையும் அறியாமல் நான் அவரை போய் பார்த்துட்டேன். பட் பார்த்ததுக்கப்புறமும் அதே அந்த முகம், ஏன்னா யூஸ்வலாக ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முகம் மாறும். பட் சாரோட முகம் மாறவே இல்லை, அதே ப்ளசண்ட்டாக அப்படியே இருந்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, அதுதான் எவ்வளோ பேர்த்துக்கு லைஃப் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேர்த்துக்கு வந்து அவங்க எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவர் வந்து சார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் இஸ் சச் அ குட் மேன். ஸோ
எனக்கு வந்து டில்லி சார் கூட இருந்த ஒரு மூமெண்ட்டும் ரொம்ப சந்தோஷமான ஸ்வீட் மூமெண்ட்ஸ். அது என்றைக்குமே டில்லி சார் என் மனசில் இருப்பார். ஸோ அவரோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சங்கர். அடுத்ததாக இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள். சினிமாவில் லாஸே பார்க்காதவர், பட் நமக்கு பெரிய லாஸை உருவாக்கிட்டு போயிட்டார். ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஈசி மெம்பர், அதில் தான் சார் எனக்கு இது, நானும் ஈசி மெம்பராக இருக்கிறதுனால அவருடைய மரணத்தை ஈஸியாக எடுத்துக்க முடியல. விஜயகாந்த் சாரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நிறைய புது டைரக்டருங்களை உருவாக்கின ஒரு நடிகர். அதுக்கப்புறம் சூப்பர் குட் சௌத்ரி சார் ரொம்ப நிதானமாக மீசி அப்படியே பண்ணிட்டு கதையை கேட்பார். ஆசையாக இருக்கும் அவர்கிட்ட கதை சொல்ல. அது மாதிரி டெல்லி பாபு சார் இன்னைக்கு இத்தனை பசங்களை உருவாக்கியிருக்காரு. பெரிய லாஸ். உண்மையிலே வந்து ஓ மை காட், ஓ மை கடவுளே அப்படின்ற படம் டைட்டில். உண்மையிலே கடவுளை பார்த்து நீ கடவுளா இல்லை ராட்சசனா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு ஒரு வழி வருது. சினிமாவே இன்னைக்கு வந்து நேர்மை இல்லை, யாருக்கிட்டேயும் ஜெனியூனிட்டி இல்லை. எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் சினிமாவுக்குள்ளே வராங்க. ஏன்னா ஆசை, அது ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அந்த ரஜோகுணம் வந்து வெறி, அப்படியே தான் சாதிக்கணும். அது சினிமாலேயும் அரசியல்லையும் இருக்கும். ஆனால் அதை மீறி இத்தனை பேருக்கிட்ட ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட். இப்போ சௌத்ரி சார்லாம் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அவரை வந்து புகழ்ந்து பேசுறது மணிக்கணக்காக பேசலாம். சௌத்ரி சாரை பற்றி அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம்னா அவ்வளோ தகுதி உள்ளவர். ஆனால் இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு ரொம்ப கம்மியான காலகட்டத்தில் இத்தனை பேருடைய இதயத்தில் ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்காருன்னா ரியலி அவருடைய மரணத்தை ஆண்டவன் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். ஏன்னா நல்லவங்க ரொம்ப கம்மியாகிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் சாருடைய மரணம் நிறைய பேருக்கு வலியை தந்தது. ஏன்னா யார் போனாலும் முதல்ல அங்கே பாண்டி பஜாரில் நீங்கள் வந்து பசியோட போனால் பாண்டி பஜாரில் சாப்பாடு கிடைக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணவர் விஜயகாந்த் சார். அது மாதிரி இந்த கம்பெனிக்கு போனோம்னா ஜெனியூனான ஒரு கதை எடுத்துகிட்டு போனோம்னா, இங்கே பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு தயாரிப்பாளர் இங்கே போனால் நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை எப்படிப்பா பறிச்சுட்டு போனீங்க? ஏன்னா ஆளே இல்லை, ஒரு ஜெனியூனாக ஸ்கிரிப்ட் கேட்க ஆள் இல்லை. போனோடனே என்ன கேட்பாங்கன்னா, ஹீரோ ஓகேவா, ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. பட் இவர் ஒருத்தர் தான் ஸ்கிரிப்டுக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஏன்னா நான் டில்லி பாபு சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணல, ஈஸியில் இருந்தால் கூட இப்போ கேட்கும்போது தான் தெரியுது அவரை பற்றின ஒரு ஜேபி சார் கூட ரொம்ப அழகாக சொன்னார். நான் இங்கே வந்ததே அவரை பற்றின நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்காரு. அது எனக்கும் நிறைய ஏன்னா அவர் நல்ல சிரிச்சுக்கிட்டு இருப்பார், சிறப்பாக இருப்பார் நான் பார்த்த நேரங்களில். ஆனால் இத்தனை பேரை உருவாக்கி இருக்காரு, எல்லாமே புது டைரக்டர்ஸு. அவங்க மார்க்கெட்டுக்கு போன உடனே பிடிச்சி வைப்பாங்க. அந்த எண்ணம் கூட கிடையாது அவருக்கு. கோ ஹெட், கோ டூ இட், நல்லாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்காரு. அவங்க அம்மா இருக்காங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க சிஸ்டர் கூட இதே மாதிரி தான் ஏதோ ரைட். சாரி, அந்த அம்மாவுடைய வலியை நினைச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே மகளை இழந்து, இப்படி ஒரு தெய்வ மகனை இழந்து நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆசை இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தவரில் இவர் ஒரு முக்கியமானவர். அவருடைய எண்ணப்படி நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய புது இயக்குநர்களை உருவாக்கி இவரை ஹானர் பண்ணணும். இவருடைய கம்பெனியில் படம் பண்ணுற எல்லாருக்குமே கூடுதல் பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மோர் ரெஸ்பான்ஸ் எடுத்துங்க. உங்களை அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்ணீங்கன்னா உங்களை காலம் பூரா அவருடைய ஆன்மா உங்களை வாழ்த்தும். நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்வுக்கு அரேஞ்ச் பண்ண தனஞ்சய சார் இருந்து தான் ஐ திங்க் ஒரு அருமையான இது. ஏன்னா இதுதான் கல்ச்சர். திஸ் இஸ் த கல்ச்சர் ஃபார் நீட். ஏதோன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அது இல்லாமல் இந்த சேர்ந்த ஒரு விஷயம்
அவரை ஹானர் பண்ண இந்த விஷயத்துக்காக இதை எடுத்து பண்ணவங்களுக்கு என்னுடைய மனதார என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரி ஒன். நன்றி பிரவீன்காந்த் சார். இதை துரை அவர்களும் திரு சுரேஷ் சந்திரா அவர்களும் இணைந்து செய்கிறாங்க. டெல்லி பாபு சார் ஃபேமிலியோட இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குறது மட்டும்தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த குழுவுக்கு. அடுத்ததாக டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்ரி சார். அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சாரை ஒரு 1.5 இயர்ஸாக எனக்கு பழக்கம். ப்ரொடியூசராக இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரெண்டாக ஆகிட்டோம் 2 பேரும். ஆக்சுவலாக ரொம்ப கோவம் தான் எனக்கு அவர் மேலே. ஐம் வெரி வெரி ஆங்க்ரி வித். ஏன்னா அம்மாவோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸை டாக்டர்கிட்ட கொஞ்சம் காட்டிடுங்க சார், என்னோட ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் காட்ட சொன்னார். நானும் புரியும் தான் போயிட்டு காமிச்சிட்டு வந்தோம். நான் ஒரு வாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன், சார் சம்திங் இஸ் தேர்ஸ் அன் இஷ்யூன்னு நினைக்கிறேன், இவ்வளோ அடிக்கடி காஃப் பண்ணிகிட்ருக்கூடாது, போகலான்ட்டு உடனே ஒரு நாள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பேசிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அடுத்த நாள் ஈவினிங் பூரி ஃபோன் பண்ணி சார் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு, அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாருன்னா நான் திருப்பி ஃபோன் அடிச்சுட்டு கொஞ்சம் கோவமாகவே சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இல்லை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் சார் நம்ம தானே சார் டிசைட் பண்ணோம், டாக்டர் சொல்லிட்டோம் சார் வேறு என்ன டெஸ்ட் எடுக்கட்டும்ன்றோன்னா, இல்லை பத்ரி ப்ளீஸ் சாரின்ட்டு 4-5 வாட்டி சாரி சொன்னேன். சரின்னு விட்டேன். அதோட ஓவர். அதுக்கப்புறம் ரெகுலராக பேசுகிற டில்லி அசன் கால் கம்யூனிகேஷனே இல்லை. ப்ரொடக்ஷன் ரீதியாக சரி நான் பட் பூரி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணதா இருந்துச்சு, எதுவுமே மூவ் ஆகலை. டோட்டலாக டார்க்கில் இருக்கும்போது நடுவில் ஒரு 2 வீக்ஸ் நடுவில் ஐ ஜஸ்ட் டெக்ஸ்டட் நான் ஃபாரினில் இருக்கேன், நான் வந்துட்டோன்னா ஐ வில் மீட் யூ அப்படின்னாரு. எனக்கு தெரியல அவர் ஏன் ஃபைனல் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி இதை கொஞ்சம் டயக்னாஸ் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் வி குட் ஹவ் இன்னும் கொஞ்ச நாள் சார் இருந்திருப்பார். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ வில் எண்ட் பை சேயிங் திஸ், சொல்லுக சொல்லிர் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்ட்டு வள்ளுவர் ஒன்று சொல்லுவார். அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு வேர்டா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு பேசுங்கன்ட்டு. He was a man of few words, but whatever words he spoke bore a lot of value. Puri, I think you'll have to carry over the legacy and you'll do it. Thanks for coming and honoring this great soul. I end by saying that great people don't die, but they always inspire. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சாரோட ப்ரொடக்ஷன் நம்பர் 15 படம் பண்ணிகிட்ருக்கேன். இதே ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து நான் 2014 மீட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து சிஎஸ்கேன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் அப்போ உருமீனுக்காக மாஸ்டர் மீடியான்னு ஒரு லேபில் ஒரு படத்தோட ட்ரெய்லருக்காக வந்திருந்தார். அப்போ அந்த சோஃபாவில் மீட் பண்ணால் அப்போது கேட்டார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. உருமீன் டைரக்டர் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன, இது மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒரு 1/2 hour கேட்டார் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக என்ன, ஏன் இதை லேபில் தான் பண்ணணுமா, முன்னெல்லாம் லேப்னால் வேறு மாதிரி இருக்குமே, இப்போ ஏன் லேப் இப்படி இருக்குது. ஒரு 1/2 hour கேட்டார். 1/2 hour நானும் சொல்கிறேன். அப்புறமா தான் சக்தி கிட்ட கேட்டேன், யாருன்னா ப்ரொடியூசர். ஸோ அவ்வளோ டீட்டெயில் அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வராரு, அவ்வளோ டீட்டெயிலாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம்
என் படம் ரிலீஸ் ஆச்சு, பெருசாக போகல. கால் பண்ணார், உங்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது, அவசரப்பட்டீங்க, ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணோம், அடுத்து ஏதாவது கதை வச்சுருந்தா வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ திருப்பி 2015 சாரை போய் பார்த்தேன், ஒரு கதை சொன்னேன். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக கிளம்பிட்டு இருந்தார். எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க அப்படின்னாரு. நான் ஒரு 1 ஹவரில் சொல்கிறேன் சார் அப்படின்னேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் சொன்னேன். சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் பிரேக் சார் அப்படின்னேன். 1 ஹவரில் சொல்கிறேன், நீங்கள் 2 மணி நேரமாக ஃபஸ்ட் ஆஃபே சொல்கிறீங்களே அப்படின்னாரு. அப்புறம் சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் நான் இன்னொரு நாள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் சொன்ன மாதிரி இங்கே மறைமலை நகர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். இங்கே போனோம், அதே மாதிரி ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க, கதை கேட்டாங்க. நான் நினச்சேன் திருப்பி ஃபஸ்ட் ஹாஃப் கேட்க மாட்டாருன்னு நினச்சேன். திருப்பி உட்காந்து ஃபுல்லாக கேட்ட ஃபஸ்ட் ஹாஃபே திருப்பி கேட்டார். அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டார், செகண்ட் ஹாஃப் கேட்டார். கேட்டுட்டு நான் எல்லாரோடையும் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு சொன்னார், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். பட் அவருக்கு பிடிச்சிருந்தது, அந்த கதை பிடிச்சிருந்தது. திருப்பி ஒரு நாள் கூப்பிட்டாரு, சத்யா அந்த கதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நான் வேற ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலன்னா இது நம்ம பண்ண முடியாது அப்படின்னாரு. லைக் பண்ணலன்னு சொல்லிட்டு விடணும் இல்லையா, ஆனால் அப்படி விட மாட்டார். அவருக்கு எங்கேயோ அது அவருக்கு நம்ம இன்னும் பெட்டராக வரணும்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் நான் வந்து எல்லா காமன் மேன் மாதிரி ஒரு நம்ம கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டார், அவர் வேற ஒரு கதை பண்ணுறாரு, அது ஓடக்கூடாது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், அவ்வளோ கேவலமாக. அப்போ நம்ம கதை வேணான்ட்டார், அப்புறம் என்ன பெருசாக பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்றத ஒரு ஒஸ்டான ஆட்டிடியூடில் தான் போய் பார்க்குறேன். மரகதை நாணயத்தை பார்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு வந்து படம் நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறேன். என் படம் வேணான்ட்டார்ல. ஆனால் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் மறந்து அந்த படத்தை அப்படி என்ஜாய் பண்ணுறேன், சிரிச்சிட்டே இருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் போனோம். அடுத்த நாள் திருப்பி போகிறோம் அந்த படத்தை. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எவ்வளோ சென்சிபிளாக இருக்கார், எப்படி நல்ல கதைகளை சூஸ் பண்ணுறாரு. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து அது காமெடி படம் தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் காமிக்கலான ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்குறாரு, நம்மக்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திருப்பி ஒரு ஒன் இயர் கழித்து கூப்பிட்டாரு சார், என்ன பண்ணீங்க, பெட்டர் பண்ணீங்களா அந்த கதையை அப்படின்னாரு. இல்லை சார், நான் அந்த கதையே விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனேன், கொடுத்து பார்த்தாரு. இன்னும் 1 வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்குது அதே ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு இதுக்கு மேலே அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை, அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்கும், தேடுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு கதைக்கு போயிட்டேன், வேறு கதை ஏதோ எழுதிட்டுருக்கேன். அப்புறம் ராட்சசன் பார்த்தேன், 20,000 கண்கள் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது. நான் நினச்சேன் அவர் ரொம்ப சீரியஸ், காமிக்கலாக எடுப்பார்னு நினச்சா ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு, நம்மள த்ரில்லர்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் த்ரில்லர் தான் எழுத வரும். ஸோ சாருக்கு நம்மள மாதிரி தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு சார் உங்கள் படம் நல்லா இருந்தது சார் அப்படின்னேன். சும்மா இதை மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க, கதை மட்டும் எழுத மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. சார் ஒரு நல்ல கதை எழுதிட்டு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் 2 இடங்களில் கமிட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் அந்த படம்லாம் கேன்சல் ஆச்சு. ஸோ நானும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூரி தேவ் சாருக்கு எப்படின்னா, நான் வந்து ரொம்ப 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 ஸ்மார்ட்டாக இவன் வந்து ஜட்ஜ் பண்ணுவான். சார் இவனை திட்டுவார் நம்ம முன்னாடி, ஆனால் இவன் என்ன சொல்கிறானோ அதான் பண்ணுவார். ஸோ இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பண்ணுறது வேற ஒரு ஹாரர் ஃபிலிம். அந்த கதை கேட்டுட்டு சார்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ். அப்போ வந்து ஆக்சுவலி
வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணுற மாதிரி தான் நான் கமிட் ஆகிருந்தேன். அப்போது சார்கிட்ட ஆனால் நம்ம ஒரு வாட்டி சார்கிட்ட சொல்லலாண்ணா அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனான். சார் கதை கேட்டார், கதை பிடிச்சிருந்தது அவருக்கு. பண்ணுங்க, எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், இந்த கதை நல்லா இருக்கு சத்யா, இது ஒர்க் ஆகும், ஏதாவது ஹெல்ப்னாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் டிலே ஆச்சு ஃபார் சம் ரீசன்ஸ். அவங்க கொரோனாவில் சம் இஷ்யூஸ்னால அவங்க அந்த படத்தை அப்படியே விட்டுட்டாங்க, எதுவும் சொல்லலை. சாரி திருப்பி கூப்பிட்டாரு, என்னாச்சு அன்றைக்கி சொல்லிட்டு போனீங்க எதுவுமே நடக்கலையே அப்படின்னாரு. இல்லை சார் அங்கே டிலே ஆகுது சார் அப்படின்னேன். டிலே ஆகுதுன்னா அப்போ என்கிட்ட வரணும் அப்படின்னு அடுத்த நாள் திருப்பி வர சொன்னார். போய் ஃபுல் கதை கேட்டார், திரும்ப அன்னைக்கு கேட்டார், திருப்பியும் கேட்டார். அதே தான் சொல்கிறீங்க, 6 மாதம் ஆச்சு, எதுவும் டெவலப் பண்ணலையா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுங்க, நம்ம இந்த படத்தை பண்ணலாம், புரிய பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் ஒரு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி அவர் கேட்ட மாதிரி சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி போய் திருப்பி சொன்னேன். பிடிச்சிருச்சு. எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதை கரெக்டாக சொல்லுவார். லைக் சரியில்லைப்பா மாற்றி எடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிற கரெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். நமக்கு வந்து ஆமாம்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படி தோண்டிகிட்டே இருக்கும் ஒரு சொல்லி முடிக்கும்போது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் நானே நினச்சேன், வேணான்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வேணாங்கிறது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, பெட்டராக பண்ணுங்கன்னு சார். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக நானே ஒரு வருத்தப்பட்டு, இல்லை சார் நான் நீங்கள் வேணா நான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் பண்ணல சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டேன். பட் அப்புறம் திருப்பி கூப்பிட்டு, அப்படி சொன்னால் எந்த ப்ரொடியூசரும் திருப்பி கூப்பிட மாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவர் பர்சனலாக கூப்பிட்டு அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் இன்னும் என் மைண்டில் இருக்குது. ஏன் கரெக்ஷன் சொல்கிறோம், ஏன் இதை பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு இது 15வது படம், உனக்கு திருப்பி லைஃப் இது, ஸோ உனக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் எனக்காக சொன்னார். அவ்வளோ விஷயத்த வந்து சொல்லி அப்புறம் ஆரம்பித்து அவர் சைட்லேருந்து எவ்வளோ ஸ்பீடாக அவர் தான் எங்களை புஷ் பண்ணுவார். எவ்வளோ ஸ்பீடாக புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி அகைன் இந்த கதை வந்து ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாக சிஜி இருக்கிற கதை. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு. இந்த படத்தில் வர மாதிரி தான் இதில் பேய்ங்கிறது நம்ம பேயா நினைக்கிறோம். பட் எல்லா பேயும் யாரோ ஒருத்தரோட அப்பா, யாரோ ஒருத்தரோட அம்மா தான் இல்லையா. நமக்கு பேயா தெரிகிறவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரோட அப்பாவாக தான் தெரிவாங்க. ஸோ நல்ல மனிதர்களாக நல்ல ஆன்மாவாக வாழ்ந்த யாரும் பேய் ஆகிறதில்ல, நம்ம சாமியாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி சார் என்றைக்குமே சாமியாக இருக்கார். ஒரு நல்ல ப்ரொடியூசராக, ஒரு நல்ல மென்டராக எங்களுக்கு இந்த படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டாரு. இப்போ தெய்வமாக எங்கள் கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எங்களோட எல்லா ஜேர்னிலையும் சாரோட விஷஸ் இருக்கும். சாரோட தெய்வம் வந்து சாரோட என்ன சொல்கிறது, சாரோட ஜட்ஜ்மெண்ட்டில் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட்டே இவன் தான். அவன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி துரையும் ரொம்ப வருஷமாக சாரோட இருக்கார். அவங்க 2 பேரையுமே சார் வந்து ரொம்ப நம்பி ஜட்ஜ் பண்ணவர். அவங்களோட சாரோட ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே மிஸ் ஆகாது. சாரி, எனக்கும் என்ன பேசுறது தெரியல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் மனோபாரதி இருக்காரா? சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் எனக்கு ஆதி சார் மூலமாக தான் திலீப் பாபு சார் தெரியும். ஒரு 6 வருஷம் சார் தெரியும். ஒரு 1.5 வருஷம் இந்த ப்ராஜெக்டுக்காக ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவர் நினச்ச மாதிரி வரும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பி சக்திவேலன் ஆஃப் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர்களை பேச அழைக்கிறேன். திலீப் பாபு சாரோட தொடர்ந்து பயணிச்சுட்டு வர ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சக்திவேலன்.
வணக்கம். நிறைய பேர் பேச இருக்காங்க, ஒரு சில நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாரும் ஆர்ட் ஃபார்மாக ஒரு டைரக்டராக அந்த கலையை மதித்து டைரக்டரோட ஃபாலோ பண்ணதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஜென்யூனாக பிஸ்னஸ் பார்ட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். நிறைய கனவுகளோட, நிறைய பணத்தோட, நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க. அவங்களோட அட்டெம்ப்ட் எல்லாமே ஜென்யூனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் என்னென்னா ஓவர் த பீரியடில் நிறைய அன்சர்டினிட்டினால் அவங்களால அந்த ஜென்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுறதோ, ஒரு ஜென்யூனான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக எடுத்துகிட்டு போகிறதோ அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும். எனக்கு ஓமை கடவுளே டைமில் இயக்குனர் சக்தி பெருமாள் அவர்கள் மூலியமாக சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. முதல் படம். அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு காலிலே வந்து என்ன பண்ணி சொல்கிறாங்கன்னா, இந்த படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு பிஸ்னஸ் பேசுவோம் அப்படின்னாச்சு. அந்த படத்தை நான் போய் பார்க்குறேன் என் டீமோட. படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது வந்து நான் பார்த்தோன்னே சொல்லிடுறேன், சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 ஆப்ஷன் சொல்கிறாரு. நீங்கள் இந்த படத்தை எம்ஜியில் வேணாலும் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷனில் வேணாலும் பண்ணிக்கலாம், எதுனாலுமே எனக்கு ரெடி அப்படின்னாரு. ஆக்சுவலாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு படம் அதுக்கு மேலே எந்த விதமான மேல்பூச்சும் இல்லாமல் நேரடியாக அந்த படத்தை எடுத்துகிட்டு படம் பாருங்கள், என்ன ஆப்ஷனில் வேணாலும் பண்ணிங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஜென்யூனிட்டி ஆகட்டும். அந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் போட்டிருந்த எஃபர்ட், ப்ரொமோஷனுக்கு போட்டிருந்த எஃபர்ட்லாம் நான் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்ததுனால நாங்கள் என்ன நினச்சி சொல்லியிருந்தோம்னா, இந்த இதை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷனாகவே எடுத்து பண்ணேன். ஒரே ரீசன், அவரோட இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, இவரோட ரிலேஷன்ஷிப்பை நான் தொடரணும் அப்படிங்கிறது அதில் எனக்கு முதல் சுயநலமாக தான் நான் சொல்லிட்டு பண்ணேன். ஏன்னா நிச்சயமாக தெரியும் இந்த படம் பெரிய வெற்றி அடையும், இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ கொண்டு போய் அவருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அந்த படம் வெளியாகிச்சு. நான் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து முன்பணமாக கொடுத்துருந்தேன். அதை தாண்டின ஒரு வெற்றி கிடச்சிச்சு. அதுலேருந்து வரக்கூடிய ஓவர்ஃப்ளோ அமௌண்ட்டு பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுது. மார்ச்சில் வந்து கோவிட். ஒரு பெருந்தொகையை மறுபடி ஓவர்ஃப்ளோவாக தயாரிப்பாளருக்கு நான் கொடுக்க வேண்டிய கட்டம் கரெக்டாக கோவிடு. கிட்டத்தட்ட 1 இயரில் எந்த பேமெண்ட்டுமே என் கைக்கு வரலை. நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், சார் இது மாதிரி வந்து நான் இவ்வளோ தொகை உங்களுக்கு தர வேண்டியிருக்கு, எந்த தொகையும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு பெருந்தொகை வந்து மற்ற படங்கள்லாம் சேர்த்தே பெருந்தொகை வந்து அப்படியே திரையரங்கத்துலேருந்து இருக்குது, யாரையும் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். கோவிட் முடிகிற வரைக்கும் எனக்கு திருப்பி வந்து பணம் சம்மந்தமாக பேசவே இல்லை. கோவிட் முடிஞ்சதுக்கு பிறகு வந்த பணத்தை நான் வந்து சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அன்னைக்கு தொடர்ந்த ஒரு அந்த ஓமை கடவுளையில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு அவங்களோட நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அன்னைக்கு தொடர்ந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி நேரடியாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு என்னோட கம்பெனி பேரை இணைச்சிருவாங்க. அதில் கூட ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் எந்த வியாபாரமும் பேசியிருக்க மாட்டோம், முன்பணமோ இவ்வளவு தொகையோ எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற பேனரை அதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் அடிப்பார். ஃபோன் அடிச்சுட்டு நாளைக்கு வந்து வர்ற அனௌன்ஸ்மெண்ட்டில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியும் சேர்த்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், பண்ணிக்கலாமா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, எந்த தயாரிப்பாளர் இதை பண்ணுவாங்க? ஏன்னா டில்லி பாபு சார் வந்து மிகப்பெரிய நெகோஷியேட்டர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓடிடியோ ஒரு எஃப்எம்எஸ்ஸோ விலை பேசுனாங்கன்னா அவரை விட பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஆளே இருக்காது. ஆனால் ஒருத்தரோட அவருக்கான நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவர் ட்ராவல் பண்ணுற விஷயத்த ஒரு குடும்பம் மாதிரி தான் சேர்த்து அழைச்சிட்டு போவாருங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து என்னென்னா, படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு போல்டாக சொல்லலாம், இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் வந்து எனக்கு வியாபாரமாக இந்த லெவல் தான் பண்ணும் அப்படிங்கிறது எது சொன்னாலும் முன்பின் முரண் இல்லாமல் அப்படியே உள்ளே ஏற்றுப்பார். அதை விட ஒரு சில படங்களுக்கு ஒரு பாடலுக்காக ஒரு காட்சிக்காக அவர் எடுத்துக்கிட்டு இருக்க டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. 5 months 6 months ஒரு காட்சிக்காக வெயிட் பண்ணுவார், ஒரு பாட்டுக்காக வெயிட் பண்ணுவார். அதோட அது வந்ததுக்கு பிறகு
சில திரைப்படங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பொருட்செலவில் எடுத்த ஒரு படம், அது நம்ம வந்து வியாபாரமாக பெரிய லெவலில் இல்லைனாலும் அப்போ 2 விஷயம் சொல்லுவார். எனக்கு வந்து ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு படம் பண்ணுறேன், இது குவாலிட்டியான படமாக இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான என்ன எக்ஸ்பென்ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ப்ராப்பரான டீம் இருக்கும், துரை பிரதர் மாதிரி அவங்களோட வச்சுட்டு அதை ஃபுல் ஃப்ளெஜில் கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்ததான் ஒன்று சொல்லுவார், இந்த படம் நான் வியாபாரமாக பண்ணியிருக்கேன், ஓடிடியெல்லாம் விற்றுருக்கேன், எனக்கு இவ்வளோ கலெக்ஷன்லாம் வந்துருச்சு, அதை தாண்டி இதுக்குள்ளே இத்தனை பேரோட லைஃப்பும் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஒரு படம் பண்ணிட்டேன்னா அதில் வியாபாரமெல்லாம் பார்க்காம அதை எந்த லெவலில் நான் கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த லெவலில் சேர்த்து தான் தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷனோடைய எடுத்துகிட்டு போவார். ஒரு படம் நான் படம் பார்த்துட்டு அந்த படம் எனக்கு படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் வர்த்தக ரீதியாக எந்த லெவலில் போகும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. படம் பார்த்துட்டு வந்து சார் படம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது சார் அப்படிங்கிறப்ப அவர் கண்ணை பார்த்துட்டு நிறைய பேசவே மாட்டார், நானும் அவரும் நிறைய பேசிக்கவே மாட்டோம், எப்போயாச்சும் பேசுவோம். பேசும் பொழுது நாளைக்கு வர்ற படத்தில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பாரு, படம் ரெடி ஆனோடனே படம் பாருங்க. என்னென்னா ஒரு கம்மியாக பேசி நிறைய வேவ்லென்த் இருக்கும் எனக்கும் அதுக்கும். இல்லை சக்தி உங்களுக்கு ஏதோ மாற்று கருத்து இருக்குது போட்டுருக்குன்னு. அப்போ நான் என்ன சொல்லி சொன்னேன்னா, சார் இந்த படம் வந்து வியாபாரமாக எனக்கு எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு படத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லி சொல்கிறாருன்னா, சரி ஓகே ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முன்பணம் தரலாமோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. நார்மலாக நெகோஷியேட் பண்ணியிருந்தால் கூட கம்மியாக சொல்லியிருப்போம். இது ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டில்லி பாபு சாருக்கான ஒரு தொகைன்னு சொல்லிட்டு வழக்கமாக அந்த படத்துக்கு என்ன முன்தொகை கொடுக்கணுமோ அதை விட அதிகமான ஒரு அமௌண்ட்டை நான் சொல்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். படம் வெளியாக இருக்குது. வெளியாகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கால் பண்ணி என்ன சொல்லி சொல்கிறாருன்னா, நீங்கள் அன்றைக்கி அந்த முன்தொகை சொன்னீங்க, நான் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்குன்னு சொல்லி கேட்டுட்டேன், நீங்கள் அதனால தான் அது சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும், எனக்கு இப்போ அவ்வளோ படம் தேவையில்லை, நான் சொன்ன தொகையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. எனக்கெல்லாம் ஷாக்கு, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. என்னென்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் நம்ம இழந்திருக்கோம். நேரம் கருதி நான் வந்து ரொம்ப வேகமாக சொல்லணும்னு சொல்கிறேன். ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதாவது மிகச்சிறந்த மனிதர்களாக கூட வாழ்ந்துடலாம். இங்கே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அன்சர்டனிட்டியில் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக மிகச்சிறந்த மனிதராக வாழ்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ போராட்டமான விஷயம். அதை பண்ணி காட்டியிருக்காரு. எத்தனையோ தொழிலில் வந்து ஜெயிச்சிருப்பார். தயாரிப்பாளராக ஒரு கன்சிஸ்டன்சி, அவர் எடுத்துக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸ், எடுத்துக்கிட்டு இருந்த டீம், அந்த டீமுக்கு உண்மையாக, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையாக இப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். நான்லாம் புதுசாக ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வர்றாருன்னா நீங்கள் மினிமம் டில்லி பாபு சார் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுங்கிற லெவலில் ஒரு தயாரிப்பாளர். மிகப்பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. ஜெம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும், அந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். வியாபாரமாக எனக்கு எவ்வளோ இழப்போ அதே மாதிரி வந்து பல கனவுகளோடு வந்த மிகப்பெரிய கலைஞர்களுக்காகட்டும், இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கான மிகப்பெரிய இழப்பு. வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நன்றி. தேங்க்யூ சக்தி. உங்கள் டைமை ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் அசோக் செல்வன் சார். சாரி, நீங்கள் முதல்லேருந்தே இங்கே இருக்கீங்க, ஆனால் நான் நினச்சேன் உங்களை ரொம்ப கடைசி வரையும் உட்கார வச்சிடலான்னு சொல்லிட்டு கடைசியில் கூப்பிட்றேன், மன்னிக்கணும். திரு அசோக் செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்னும் இப்படி போல்டான ஒரு படத்தை எடுத்திருக்கீங்களே அப்படின்னு நான் சொல்லும்போது, சார் படமாக பாருங்கள் சார் சொல்லிட்டு என்னை நம்பிக்கை கொடுத்து அப்புறம் படம் ஜெயிச்ச பிறகு என்கிட்ட பேசிட்டே இருந்தார். டெஃபினட்டாக பெரிய லாஸ் நம்மளுக்கு. டில்லி சார் வந்து யாரையுமே வாடா போடான்னு கூப்பிட்டதே இல்லை. வாங்க போங்க பேர் சொல்லி கூப்பிடுவாரு, வாப்பா போப்பா அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ரேராக என்னை மட்டும்
டேய் நீ ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என் லைஃப்பில் அது பெஸ்ட் மூமெண்ட்டு. உங்களை யாருமே வந்து வாடா போனான்னு கூப்பிடாம யாரையுமே கூப்பிட மாட்டார் அவர். பூரி கூப்பிடுவார், அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு டேன்னு கூப்பிட்றது. நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ண மொமெண்ட் வந்து எடிட்டர் லோகேஷோட ஸ்டூடியோவில் என் ஃப்ரெண்டு, நான் ரொம்ப சோம்பேறி, அவனோட சோஃபாலே படுத்துட்டு இருப்பேன். அவன் வந்து படம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அவனே வந்து இவர்கிட்ட பேசி மறந்து நான் இன்னொரு படம், இந்த உரிமை இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் தான் அதை எடிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது, பூரியும் அவர் தான் வந்தாங்க. அவர் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுவார், கையில் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தேன், அதே சோஃபாவில் படுத்துட்டு இருப்பேன். சோஃபாவில் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி லோகேஷ் போய் டோர் திறந்து கூப்பிட்டு வந்தான். டக்குன்னு டோர் திறந்து உள்ளே வந்தார். நான் எந்திரிச்சு என்ன உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் அந்த கார் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிட்டாரு. அப்போ பூரி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தான். நான் வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் உட்காந்துருந்தேன். லோகேஷ் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தார். சும்மா பேசிட்டு இருந்துட்டு என் ஊர் என்னன்னு கேட்டார். அது சொன்னேன். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் கேட்டார். எல்லாத்தையும் சொல்லி முடித்தேன். சொன்னேன், சொல்லுப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வழக்கமாகவே வந்து கதை சொல்கிறது நான் வந்து டீ கடையில் தான் நல்லா கதை சொல்லுவேன். யாராவது முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொதப்பல் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு 15-20 நிமிஷம் சொன்னேன். லைஃப்பில் எந்த ப்ரொடியூசரும் அந்த கதையை திருப்பி கேட்கவே மாட்டாங்க. அப்படி சொன்னேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸு லோகேஷ் எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா, நீ ஊருக்கு போயிரு, இங்கே இருக்காது, அது எதுக்கு ஒரு 5-6 வருஷம் உட்காந்து ஒரு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம். அந்த ரேஞ்சில் அன்றைக்கி இருந்துச்சு. அவனுக்கு என்ன பயம்னா நான் அந்த சோஃபாலேயே இருப்பேங்கிறது ஒரு பயம். அண்டு அவனுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட நம்பிக்கை அது தெரியும்ல, நீங்கள் ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பி அந்த கதையை வந்து சொதப்பிட்டான், அந்த தயாரிப்பாளர் வந்து இன்னொரு தடவை அவன் சொல்லி கதையே கேட்க மாட்டாங்க. அந்த பயம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாரு. அவனுக்கு தான் லோகேஷ் கூப்பிட்டாரு. அந்த பையன் வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்போது வந்து மரமேனங்கள் போனேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அவர் கூட. அங்கே போனால் ஒரு 10 பேர், ஸ்ரீ சொன்ன மாதிரி, அந்த மாறன் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலியாக. எல்லார் கையிலையும் நோட் இருக்கும். நான் அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நின்றுக்கிட்டுமா, அங்கே நின்று சொன்னால் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்தேன், நீ அன்றைக்கி உட்காந்து சொல்லியே செம்மையாக சொன்னேன், இதில் வேறு நின்று வேறு எதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்காகனா, இந்த மொமெண்ட்டெல்லாம் வந்து நான் என் லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட் இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க ஆக்சஸில். நான் ஒரு 25 படம் ஒரு கூட்டிகிட்டு போயிருப்பேன். கும்பலிங்க நைட்ஸுக்கு கூப்பிட்டு போனேன். நான் கொஞ்சம் ஜிம் போய் பேசுகிறேன், அதுக்கு திரும்பி வரேன். கும்பலிங்க நைட்ஸ் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் 2 பேரும் படம் பார்த்துட்ருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் போச்சு. வழக்கமாக நம்மளால் வந்து ஃபோன் எடுத்துருவார், டக்குன்னு கையில் எடுத்துகிட்டே இருந்தார். அந்த இன்ட்ரோவில் தான் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆனார். நீ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்கிறியான்னு கேட்டார் என்ன திரும்பி. இன்ட்ரோவில் முடிஞ்சோடனே ஐயோ தப்பான படத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் போல், அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங்கோட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த கதைக்கு போயிடுறேன். நின்றுக்கிட்டுமான்னு கேட்டேன். சரி சொல்லுன்னு சொன்னார். 10 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் சொன்ன கதைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் மார்க் போட்டிருந்தாங்க. தினேஷ், இன்னொரு தினேஷ் இருந்தார், எல்லோரும் வந்தாங்க. பூரி, அவங்க சிஸ்டர்ஸ், அம்மா இருந்தாங்க, மேம் இருந்தாங்க, லதா மேம் இருந்தாங்க. அது பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாத்தையும் வேல்யூ பண்ணி உட்காந்து கதை கேட்டு அவங்க சொல்கிற இன்புட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு
அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இது இவங்க சொல்கிறாங்க நம்ம இந்த தொழிலில் பயங்கரமான ஆள் அப்படிலாம் 1% கூட இருக்காது. அந்த அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூ இருக்குல்ல. நான் வந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேன். ஊர்லேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருப்பேன். சார் வந்து ஒரு நாள் ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட்டு, முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கு. அம்மா ஃபோன் பண்ணாங்க, சாரோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு எதுவும் ஒன்று சொல்லுவார். சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னார். சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசினார். பேசிவிட்டு அந்த மொமெண்ட்லலாம் இல்லை, நான் லைஃப்லேயே ஃபோன் எடுக்க மாட்டேன், யார் ஃபோனாலும் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு அம்மாக்காக பேசினார். பேசிவிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சொன்னார், சாரி அம்மா ஃபோன் பண்ணாங்க, எடுத்துட்டேன், அந்த டைமில் எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. அப்படியே வந்து காலைல விழுந்துட்டேன். ஐயா நான்லாம் ஃபோன் எடுத்ததே கிடையாது 6 மாதமா, இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. என்ன அப்புறம் சொன்னார், அம்மா ஃபோன் பண்ணால் மட்டும் எடுத்துரு, எவ்வளோ நாள் அந்த ஃபோன் வரும்னு தெரிலன்னு சொல்லி சொன்னார். அம்மா இருக்காங்க, சார் இல்லைங்கிறது. அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன். எமோஷனல் ஆகக்கூடாதுன்னா, ஆனால் என் லைஃப்பில் எனக்கு வர்ற கோவத்துக்கு, நான் சொதப்புறதுக்கு பேச்சுலர் கமிட் ஆனப்போ ஒரு 10-20 பேர் பூரிக்கு தெரியும். எனக்கு படமே பண்ணாதீங்க, மேனேஜர்ஸ் அவங்க இவங்கெல்லாம், அவன் எப்போ வேணால் விட்டு போவான், என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்காக போய் உட்காந்துருக்கோம், எல்லாம் ரெடி. நானும் பூரி சார் ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட டேபிள் உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆர்டிஸ்ட் சொன்னார், அவர் இப்போ நண்பர் தான் சார், தனியாக ஒரு 5 minutes பேசலாமான்னு கேட்டார். சார் வந்து ஓகே பேசலாம், பண்ணி வெளியே இருப்பா அப்படின்னு. நானும் பூரி வெளில வந்தோடனே பூரி கிட்ட சொன்னேன், அவர் பண்ண மாட்டார் படம் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கீழே நின்று அதே மாதிரி உள்ளே 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாங்க. நானும் பூரி உள்ளே போனோம். அவர் வந்து கை கொடுத்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் செஞ்சுட்டு போயிட்டார். சார் அப்படியே உட்காந்துருந்தார். 10 lakhs கேஷ் இருந்துச்சு, அக்ரிமெண்ட் இருந்துச்சு. போலாம்ப்பா அப்படின்னாரு. வந்தோம், காரில் வந்தோம். எனக்கு நல்ல மெமரி இருக்குது. பாண்டி பஜாரோட டெட் எண்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து அப்படி திரும்புவோம், லெஃப்ட் திரும்புவோம். அந்த திரும்புகிற இடத்துல பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், பூரி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருந்தார், ஃபோன் நோண்டிட்டே இருந்தார். அந்த மிரரில் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார், ஏப்பா சோகமாக இருக்க அப்படின்னாரு. நான் ஒன்றுமே பேசல, சும்மா பண்ணதில்லை, ஒரு மாதிரியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் இல்லை ட்ராப்பு. நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டால் என்ன தெரியும், நம்ம சும்மா நின்றுருந்தேன், நான் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் என்ன சொன்னார் நம்மக்கிட்ட அப்படின்னு. நான் உனக்கு படம் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் படம் பண்ணுறேன், யார் போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் படம் பண்ணுவேன் சொன்ன ஒரே தயாரிப்பாளர் அவர் தான். வேறு யாரும் அந்த மூமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிஸ்ட்டு போனோடனே அவங்க போயிருப்பாங்க, எனக்கு சொல்லாமல் கூட. நம்ம படம்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட் இருந்துச்சு. கடைசியாக வந்து என் பையனுக்கு காது குத்து வச்சுருந்தேன் கோயம்புத்தூரில், பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில். அப்படியே ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாரையுமே கூப்பிடல, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃப்ளைட் போடுறேன்னாரு, சொல்லிட்டு இந்த கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தார், இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லிட்டே இருந்தார். 7 மணி வரைக்கும் கிளம்பவே இல்லை சென்னையிலேருந்து. 7 மணிக்கு கிளம்பி கார் எடுத்து கிளம்பி காலையில் 7:30க்கு காது குத்து. 6:30 மணிக்கு 6:45 வந்தார். அப்படியே வர்றாரு, ட்ராக்கு அப்படி டிஷர்ட்டோடு வந்தார். டேனி சார் கூட வந்திருந்தாங்க. வந்துட்டு வீடு எங்கே அப்படின்னு கேட்டார். கோவில் பக்கத்தில் தான் வச்சுருந்தோம், வீட்டுக்கு வீடு எங்கே அப்படின்னு கேட்டார். ஏன் சார், எனக்கு ரூமெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கு சார், ஏன் இப்போ உனக்கு வீடு கூட்டு போக மாட்டியா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனாங்க.
என் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் வந்து நான் ரிசப்ஷனில் எங்கேயும் நின்றுட்டு இருந்தேன். அவர் தான் வந்து கூப்பிட்டு, டேய் காது குத்துறாங்க இங்கே, அங்கே என்னடா பண்ணுறீங்க வாடா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேருந்து கத்துனார். போனேன் நான், இல்லைன்னா காதை குத்திருப்பாங்க எனக்கே தெரியாது. அவர் தான் கூப்பிட்டாரு, இப்படி ஒருத்தர் இருக்கேன், இவன் எல்லாம் என்னடா காது குத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டாரு. போனால் அப்போ காது குத்துற இடத்துல இருந்தார். என் பையன் கையில் வந்து ஒரு மோதிரம் ஒன்று போட்டார். எல்லா மொமெண்ட்லேயும் அவர் இருக்கார். ஆனால் அவர் இப்போ இல்லைங்கிறது வந்து என்னால் ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணுறேன் அசோக் நானும் ராமேஸ்வரமில், கேட்டு இருப்பார் எப்போ ஷூட் பண்ணுற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அன்றைக்கி ஷூட் போகிறோம், அவர் மட்டும் என்ன நல்லா இருந்திருக்கும். ரொம்ப டைம் எடுத்துனேன்னு நினைக்கிறேன். அதான் அவர் வந்து எங்கே இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை, எனக்கு அவருக்கு நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் ஃபோன் அடித்து சாப்பிட போகலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன். வா அப்படின்பா. அவ்வளோதான், அந்த சண்டை எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவார். நான் படமே பண்ணியிருக்க மாட்டேன் அவர் இல்லைன்னா, அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, பேச்சுலர்னு ஒரு படம், அந்த கதையெல்லாம் நீ யாருக்கிட்ட சொல்லி எப்படி ஓகே பண்ணேன்னு கேட்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கேட்டு நான் பண்ணுறேன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக மட்டுமே படம் பண்ண ஒரே ஆள் அவர் தான். ஆக்சஸ் வந்து இது மாதிரி பெருசாக பண்ணணும். பொறி ஸ்ரீரண்ணா, துரை எல்லோரும் சேர்ந்து, தீபக் இருக்காங்க, எல்லோரும் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, எல்லாரோடு சேர்ந்து இதை வந்து கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னார். நான் படம் வரட்டு பார்த்துக்கலாம், அவரே திரும்ப கால் பண்ணுவாருன்னு சொன்னார். நீங்கள் கால் பண்ணது எனக்கு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அவர் உங்கள் பேரில் வச்ச நம்பிக்கை எதுக்காக அது உதாரணம் சொன்னேன்னா, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஏன் டெல்லி இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி போல்டான படம் அப்படின்னு சொன்னேன். போல்டுனா ஒரு எக்ஸ்ட்ரீம் சார், படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. படம் பார்த்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இந்த படத்தில் அப்படின்னு. தேங்க்ஸ். அண்ட் உங்களோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் எனக்கு புரியுது. எவ்வளோ சேலஞ்சான ஒரு படம், அந்த படத்தை உங்களை நம்பி அவர் பண்ணியிருக்காரு. அந்த வெற்றி நீங்கள் அவருக்கு கொடுத்த ஒரு காணிக்கை. கங்க்ராட்ஸ். அடுத்ததாக கல்வன் பட அருள்நிதி சார் சார்பில் கார்த்திக் பேசுவார். உதயநிதி சார், அருள்நிதி சார் சார்பா ப்ரொடியூசர் சாரோட ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எப்போவும் அவங்க கூட இருப்போம். சார் வந்து பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஒரு ஜென்டில்மேனாகவும் இருந்தார். அவர் என்றைக்குமே நம்ம மெமரியிலேருந்து போக மாட்டார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கார்த்திக். நான் சுரேஷ் சந்திர சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நினைவஞ்சலி விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நாங்கள் தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு வரும்போது பல பேரோட பயணிச்சுட்டே இருப்போம். ஒரு படத்துக்கு இவர் இருப்பார், இன்னொரு படத்துக்கு இருப்பார். ஜென்ரலாக அவங்க கேட்கும் போதெல்லாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா வாய்ப்பு எல்லாம் கொடுப்போம். ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் டெல்லி பாபு சார் வந்து இந்த கம்பெனி பொறுத்தவரையும் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அது சக்திவேலன், PR1னா அது D1 சுரேஷ் சந்திரா சார் தான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார் அதெல்லாம். நம்மலாம் ஒரு ஆப்ளிகேஷனாக பார்க்காம ப்ரொஃபஷ்னலாக உங்களை அணுகி உங்களோட தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. அந்த நினைவுகளை நீங்கள் பகிரணும் சுரேஷ் சந்திர சார். இன்றைக்கி ஒரு நினைவஞ்சலி நடத்தணும்னு அவர் நினச்சாருன்னா துரையோட சேர்ந்து, அதுக்கு காரணம் அது ஒரு லாங் ஜேர்னி. அதை பற்றி நீங்கள் பேசணும். வாங்க சார். Not a good occasion to start with, but again வளையம் ஃபங்க்ஷன் அப்போது நான் அவர் வந்து என்கிட்ட சார் 16 படம் பண்ணிட்டோம் சார், 25 பண்ண போகிறோன்னாரு. சார் எப்போ 50th பர்த்டேன்னு சொன்னேன். வருது சார்ண்ணே. விச் எவர் இஸ் த ஃபர்ஸ்ட் வில் மேக் இட் பிக் சொன்னேன். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரெண்டுமே நடக்கலை. வில் ஹேவ் டு ஜாயின் ஃபார் திஸ் அக்கேஷன். சார் சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டின்றது சினிமாவில் ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து இங்கே எத்தனையோ டைரக்டர்ஸ், எத்தனை ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு PROன்றது மட்டுமே என்னோடய மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன்.
he has great value for time, others' time. ஒரு மீட்டிங் கூப்பிட்டாருன்னா ப்ரிசைஸாக 15 நிமிஷம் மீட்டிங் வாங்க சார்னு சொன்னார்னா 14th minute சார் யூ ஆர் டன் சொல்லுவார். ஸோ வில் பி டெஃபினெட்லி மிஸ்ஸிங் ஹிம். பூர்ணேஷ், அரேஸ் தேவ், வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. ஸ்டே ஸ்ட்ராங், ஜஸ்ட் அ கால் அவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த நினைவஞ்சலி பண்ணதுக்கு நன்றி. ஐ ரிக்வெஸ்ட் யூ போத் டு கம் அண்ட் பே யுவர் ட்ரிபியூட்ஸ் டு திரு டெல்லி பாபு சார். எல்லாருக்கும் வணக்கங்க. கூடிய இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் டெல்லி பாபு சார் ஒரு நல்ல ப்ரொடியூசர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொன்னதில் நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அப்சர்வ் பண்ணதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து போனால் போதும் அப்படின்னு பார்த்துட்டு போகிற விஷயங்கள் கூட அவர் விட மாட்டார். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள், மரகதநாணயம் காஸ்டிங் அப்போ ஒரு ஆக்டரை வந்து அப்ரோச் பண்ணோம், அதுக்கப்புறம் டெசிஷன் மாற்றணும். இல்லை வேணாம், வேற ஒருத்தங்கிட்ட போகலான்னு சொல்லி டைரக்டர் எல்லாருமே மாற்றினோம். பட் அவர் மட்டும் இல்லை, அது அவங்க ஹர்ட் ஆவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சார். எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. எப்படி ஒரு ப்ரொடியூசர், அதுவும் புது ப்ரொடியூசர், ஒரு ஆக்டரோட அந்த எமோஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் ஆகிறன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிக்கிறாரு. எனக்கு புதுசாக இருந்துச்சு அது. நானும் சரவணன் சாரும் பேசி, இல்லை சார் நாங்கள் போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக போய் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குவாலிட்டிஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஹீஸ் அ ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட்னஸை வந்து ரொம்ப நல்ல விதத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ப்ரொஃபஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஷார்ட் டைமில் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் கூட டக்குன்னு பெரிய படங்கள் பண்ணலாம், பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு போகாமல் அதே புது டைரக்டர்ஸ்க்கும் புது கதைகளுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்துகிட்டு இருந்தார். 100% பெரிய லாஸ் இது. எஸ்பெஷலி ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் புது கான்டென்ட் கொண்டு வரவங்களுக்கும் ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹோப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஹோப் இன்னைக்கு இட் இஸ் 100% பெரிய லாஸுங்க. அவர் இன்னைக்கு இங்கே இல்லாட்டியும் ஐ திங்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ண நல்ல படங்கள் வந்துட்டு வில் செலிப்ரேட் ஃபார் லைஃப். மிஸ் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கிட்ட நாங்கள் எல்லோரும் வந்து மரகதநாணயம் டைம்லேருந்து திலீப் பாபு சாரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 8-9 years இப்போது. அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் we have never come across a producer or a person who is so passionate about cinema. அவங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல. He has started Access Film Factory from the very start. ஸோ ஆதி சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் டு கிவ் சச் பிக் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் இஸ் அ வெரி வெரி பிக் திங். அண்ட் ஹி வாஸ் அ வெரி வெரி பேஷனட் மேன், பேஷனட் டு அ லெவல் வேர் அவங்க இந்த மாதம் ஆக்சுவலி இட்ஸ் குவைட் டிசப்பாயிண்டிங் டு சே தட் இந்த மாதம் மரகதநாணயம் 2 ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த லான்ச்சில் மீட் பண்ண வேண்டியது. பட் இட்ஸ் அ ட்ராஜடி தட் வி ஆர் மீட்டிங் திஸ் வே. Passionate to a level that almost 4-5 monthsலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அன்வலாக இருக்கும்போது ஆதி அண்ட் சரவணன் சாரோட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணாங்க. அந்த 4-5 monthsல ஹெல்த் நல்லா இல்லாத டைம்லேயும் அவங்க வந்து சினிமா பற்றியே பேசி, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது நடக்க வேண்டி போகுது அவங்க ஹெல்த்தோடுன்னு. அவங்க வந்து பூரிக்கிட்ட எல்லாமே முன்னாடியே செட் பண்ணி, நான் இல்லாத டைம்லேயும் என்னோட ப்ரொடக்ஷனில் இது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளானர், யூனோ அந்த மாதிரி டெடிகேஷன் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்.
it's not just a loss for the industry. We have all lost a very good friend, a mentor, a brother, a guide, and I send out all my prayers to the family, and I hope his soul rests in peace. Om Shanti. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக மிரல் படத்தினுடைய டைரக்டர் சக்தி அண்ட் மிடில் கிளாஸ் படத்தினுடைய டைரக்டர் கிஷோர். அதனால் இந்த ரெண்டு பேரோட பேச்சோட நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மிடில் கிளாஸ் கதையை வந்து முனிஸ்காந்த் தான் ஹீரோன்னு சொன்னோன்னே எந்த ப்ரொடியூசரும் ஒத்துக்கலை. ஆமாம், இவர் தான் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். முதல்ல இந்த படம் அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறத நேரடியாக சொல்ல மாட்டார். கடைசியாக அந்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் தான் அவ்வளவு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார், இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னங்கிறத. எனக்கு மறக்கவே முடியலை. லாஸ்ட்டாக அவர் இறக்கிறதுக்கு 25 நாளுக்கு முன்னாடி கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நானும் ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ சிவியர் ஆகும்னு தெரியல. அந்த டெக்ஸ்டால் மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அவர் எப்போதும் நம்ம கூட தான் இருப்பார். படத்தை பெருசாக அவரோட ஆசீர்வாதத்தோடு ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாத வெறும் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் பண்ண என்ன தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக்கி வாய்ப்பு கொடுத்த என்னோடய இயக்குனர், என்னோடய தயாரிப்பாளர் டில்போ சாருக்கு எப்போவுமே உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு நினப்பேன். பட் நிறையா பேசணும்னு நினச்சேன். அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் கமிட்மெண்ட்க்கு ஹானர் பண்ணுற ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பரவாயில்ல. ஐ திங்க் டில்லியனை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஐ மிஸ் யூண்ணா, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க என் லைஃப்பில் வந்து டில் மை டெத் அவங்களோட மெமரிஸ் அண்டு அவங்க எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் இருப்பாங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. டெல்லி பாபு சாருடைய க்ளோஸ் நண்பர் டேனியல் இருக்காரா? ப்ளீஸ் கம். கொஞ்சம் பேர் மிஸ் பண்ண விரும்பல. கண்டிப்பாக இந்த நிகழ்வில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷார்ட்டாக பதிவு பண்ணிவிடுங்க. ஆதி சார், நீங்கள் கிளம்பலாம். டெல்லி என்னோட நண்பன் மட்டும் இல்லை, ஹி வாஸ் ஆல் ஃபார் மீ. எனக்கு மட்டும் இல்லை, ஹி வாஸ் அன் ஆங்கர் ஃபார் தி என்டையர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஏதாவது நடக்கணும்னா டெல்லி வில் பி தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் ஹீ வில் ரன் இட். அவர் இல்லாமல் இது நடக்காது. அண்ட் ஹீ வில் என்ஷூர் தட் இட் ஹேப்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோமோ, ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணோம், ஹீ வில் டூ இட். Not only for within friends, family la, he was the support, he was the anchor, he was the guide, and entire family. I used to talk to him. I was very close with him. I spent lot of time with him. அப்போ கேட்கும்போது எப்படி பண்ணுற அப்படின்னா, ஃபேமிலியில் he used to say ஒருத்தரோட பற்றி, ஒருத்தரோட பொசிஷன்ஸ், ஒருத்தரோட தேவைகள், நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் எல்லாம் ஷேர் பண்ணுவாப்ல. அதே he is a visionary. So he never thinks at ground level. He thinks at the 30,000 feet, 60,000 feet, and he used to see things. So family-நாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி. சிமிலர்லி பிஸ்னஸ், இன்றைக்கி அவர் பிஸ்னஸ் பண்ண அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி பண்ணினார்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி he saw சக்ஸஸ் வந்த பிறகு தென் ஃபஸ்ட்டு உரிமைன் இங்கே வரும்போது he asked me, இங்கே ஸ்டெப் இன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது we said okay. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அதை. தென் he said that ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஆகிடுச்சு, நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூட். அண்ட் that made him very passionate towards that industry, and he was doing the business in the right sense. Even in the movie industry, I would say that
he used to say that, proudly he used to tell that, என்கிட்ட சொல்லியிருக்காரு the மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து people have a different perception, but I want to break all that. I will do the business the way it is. He used to say that ஒரு படத்தையும் ஒரு ப்ராஜெக்டாக தான் நான் எடுத்து பண்ணேன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியில், ஐ மீன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து பண்ணேன் அப்படின்னாரு. He was a great visionary. He had lots of vision. He has lot of things that he wanted to do. He has left us, but his wishes has to continue. For example, Dev, Purnesh Dev, Delhiயோட விஷன் டுவர்ட்ஸ் ஏஎஃப்எஃப் வாஸ் மச் ஹையர். யூ நோ இட் மச் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். பட் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ திங்க் எவ்ரிபடி வில் அக்ரி அண்ட் சப்போர்ட் தட். சிமிலர்லி இந்த என்ன சொல்கிறது பிஸ்னஸில் தீபக் அண்ட் அர்ஜுன், யூ காட் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு பிளே, and there are a lot of things that you have to do, and he was 100% confident that you three will take it up further, and அந்த hope வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், and that's what we miss you, we love you, Machi.